All right, so very good morning once again to everyone. My name is Sudhakar. என்னுடைய subject of specialization வந்து பார்த்தீங்கன்னா Indian polity. I handle Indian polity and social issues for both UPSC and TNPSC in Weather Mentor Institute. Right, நீங்க என்னுடைய demo class பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், and I warmly welcome you all to Weather Mentor crash course for UPSC prelims. So this is a brief introduction about myself. ரைட், ஸோ உங்களுக்கு ஒரு 1.5 hours கிட்ட ஒரு செஷன் நடந்தது. ஹிஸ்ட்ரி ஒரு பம்பார்டிங் செஷனாக இருக்கும் நம்புறேன். ரைட், ஸோ செகண்ட் செஷன் வந்து இந்தியன் பாலிட்டி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபார் திஸ் சப்ஜெக்ட். அண்ட் டெமோ கிளாஸ்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இதை கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஒரு 1.5 hours நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் வி ஹவ் கிவன் யூ அ ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த சப்ஜெக்ட் அண்ட் எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அண்ட் ஹவு த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹோப் தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் இன்சைட் ஜாயினிங் த கோர்ஸ். யா, ஸோ நம்மளுடைய வாட் மெயின் அஜெண்டாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ். வி வில் கம்ப்ளீட் த என்டையர் சிலபஸ் ஃபார் இந்தியன் பாலிட்டி இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். நீங்கள் ஒரு தனியாக படிக்கும்போது ஒரு இட் மே டேக் சம் 2 to 3 months வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம ஒரு வித்தின் 20 to 30 days ஒரு 15 to 20 செஷன்ஸ்லேயே கவர் பண்ணுறது தான் வந்து த மெயின் மோட்டோ ஆஃப் அ கிராஷ் கோர்ஸ். யா, ரைட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் இந்தியன் பாலிட்டி, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட். ஸோ இன்னைக்குடைய அப்ஜெக்டிவ் வந்து we will discuss சுப்ரீம் கோர்ட், its composition, qualification, and the most important part of Supreme Court is the impeachment procedure. ஏன் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் வந்து 2 முறை இம்பீச் ஆயிருக்காரு. ஐ மீன் பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட், பட் ஸ்டில் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ரெலவெண்ட்டாக இருக்கிறனால, பார்லிமெண்ட்டுடைய இதில் இன்வால்மெண்ட் இருக்கிறனால, ஸோ ஐ தாட் ஐ வுட் ஸ்டார்ட் த செஷன் வித் சுப்ரீம் கோர்ட் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். ஏன்னா இதுலேருந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின்ஸ் in this impeachment procedure. Either it can be comparative analysis of American parliament and Indian parliament on impeachment perspective la eppadi kekka vaaipu irukku, or they may ask you a simple question, impeachment procedure வந்து எந்த ஆர்டிகல்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு they may ask you, or they may ask you what is ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த impeachment procedure எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் we can expect in this particular item of topic. அதனால தான் I have chosen Supreme Court impeachment procedure as the first session. Hope this session is interesting. I want an interactive session. Okay, so are you guys ready for that, to learn things? Yes. Okay, so it's going to be interesting. We will have a interactive session. Yeah, again I'm saying ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம். இந்த குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்ல வந்து நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து இதை படிச்சிருக்கவே மாட்டீங்க, சில பேர் வந்து ஓரளவுக்கு தெரியும் சார் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ ஐ ஹாவ் அ மிக்ஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ ஐ வில் ஹாவ் அ பேலன்ஸ்டு அப்ரோச் ஆஃப் ஆல் தீஸ் ஆடியன்ஸ் டு ஹேண்டில் தீஸ் பீப்புள். சரியா? அதனால வந்து ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் த இந்தியன் சாயில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரீவியஸ் பொசிஷன் என்ன, what was there before previous position of Supreme Court, and how it evolved as the Supreme Court. So Indian இப்போ ஓவரால் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் லீகல் சிஸ்டம் பற்றினான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஆனால் நம்மளுடைய இன்னைக்கு செஷன் வந்து இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஃபியூச்சர். ஒரு பாஸ்ட்டை பற்றி படிக்காம த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நடந்தது சுப்ரீம் கோர்ட்டுடைய எவல்யூஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் we will have a session on the previous process of Supreme Court. Supreme Court முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் we will have another session. இன்னைக்கு செஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய எவல்யூஷன் சின்ஸ் 1947 அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அண்ட் why Supreme Court is important in UPSC prelims அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is one area where considerable amount of questions were asked in previous questions. நம்ம அதையும் பார்ப்போம், எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம்.
அண்ட் நீங்களே கூட நீங்க இன்டர்நெட்ல செக் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? So that is why this point, this particular topic is important. We cannot omit this point, and it is currently relevant. வேற ஊர்ல நடந்தா கூட it is currently relevant. நம்ம ஊர்ல 2018 ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். What was the case and how it entered into parliament for impeachment procedure and what was the result of it, அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இந்த செஷன்ல. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து very important topic in UPSC prelims in terms of polity by in exam point of view. சரிங்களா? Right. So any doubts so far? இதுதான் agenda. All good so far? Okay. Right. Let me share my screen. So Indian polity, UPSC crash course for prelims by government. சரியா? So as always, I start my session with this small quote. It is a very powerful quote for me. An investment in knowledge pays the best interest. Yeah. Right. Okay. Before we proceed into the Supreme Court, let's have some basic understanding about the branches of the Indian government. So Indian polity அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அரசியல் அமைப்பு, what is the existing system of the Indian government, Indian government எப்படி ரன் ஆகுது, what are all the different important branches, how they have a correlated information, correlated activity in governing the entire country with vast amount of people, different caste, religion and different culture, different ethnicity. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி எப்படி ஒரு கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரான்ச்சஸ் கொண்டு போறாங்க, எப்படி கவர்ன் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து பியூட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்டாங்க, அப்படி யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் த சிஸ்டம் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஒரே ஆன்சர், சிஸ்டம் ஆஃப் Indian government, right? One second, guys. Yes. Okay. So the system of Indian government is divided into three important branches அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன branches அப்படின்னு பார்த்தீங்கன்னா, legislative, executive and judiciary அப்படின்னு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் branches பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் branches has their separate role to play in the governance aspect of the country. அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் கவர்ன் பண்றது யாரு? As I already told, it is the Indian Constitution, இந்தியன் அரசியலமைப்பு சட்டம். ஸோ அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் என்ன ப்ரொவிஷன்ஸ், அந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமா அவங்க என்னென்னலாம் செயல்படுத்தலாம் அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. And with certain amendments and other laws based on the constitution provisions. சரிங்களா? So the 3 branches அப்படின்னு for beginners நான் சொல்றேன், legislative, executive and judiciary. Okay, what is legislative? Legislativeக்கான exact meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா, those who legislate, those who involve into the legislative process. So legislativeன்றது என்னது? சட்டம். So those who involve in creating a law, அதுதான் legislative. So Indian systemல வந்து பாத்தீங்கன்னா, we adopt a parliamentary form of government. Okay, so parliamentary form of government அப்படின்னு பார்க்கும்போது what does it mean? It means parliament is above. Parliament is the main wheel of creating laws for governing the people of the country. So parliament உடைய ரோல் தான் இங்க முக்கியமான ஏரியாவா லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கு. So that we adopt a parliamentary form of government because of various reasons. For example, one of the reasons வந்து பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம அப்படிதான் ஆண்டாங்க, and we had a similar setup, so it was a relevant kind of setup, நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா இருந்தது. And மக்களாட்சின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ டெமோக்ரஸில வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டியஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட். சரிங்களா? அதை பத்தி பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பத்தி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் இன்னொரு செஷன்ல. ஸோ அந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இந்த 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது. ஒன்லி 3 டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ்.
one is legislative. So there are legislative setup la pathina, we have Indian Parliament and state legislatures. So Indian Parliament, and so it's a federal setup. So central level we have Indian Parliament, which constitutes Lok Sabha, Rajya Sabha, and the Indian President. So the மூணு சேர்ந்து தான் வந்து Indian Parliament. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். So state legislature பாத்தீங்க அப்படின்னா it is the state legislature வந்து Vidhan Sabha or Vidhan Parishad, அந்த ரெண்டு வித higher house, upper house, lower house இருக்கு இல்லைங்களா? ஸோ ஸ்டேட் சில ஸ்டேட்ஸ்ல இருக்கு, சில ஸ்டேட்ஸ்ல இல்லை. என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருக்குன்றத கூட நீங்க பார்க்கலாம் நெட்ல. இப்போ ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இதா இருந்தது, இந்த ஸ்டேட் வுட் வந்து போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருந்தது, அது இப்போ காணோம். ஸோ ஹவு மெனி லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து இருக்குன்றத ஹேவ் அ லுக் ஆன் இட், ரைட்? Just give me 1 second. Someone is knocking the door. I'm sorry for that. I'm extremely sorry, guys. These are all small problems that everyone faces. இல்லையா? வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது these are all challenges. நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ சாரி ஃபார் ஆல் த டிஸ்டர்பன்சஸ். ஸோ வேர் ஐ லெஃப்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சார். வெரி குட், ரைட். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் we have upper house and lower house. அதே மாதிரி சென்ட்ரல்லையும் we have upper house and lower house. So லோக் சபா is called as lower house, Rajya Sabha is called as upper house. இந்த மாதிரி டீடைலா நம்ம போக தேவையில்ல, ஓகே? பிகாஸ் these are all basics. பேசிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ கிராஷ் கோர்ஸ்ன்றால we straight away hits the bull's eye. சரிங்களா? So Indian Parliament setupல we have Lok Sabha and Rajya Sabha. State legislature we have few states which has got both the upper house and the lower house. நம்ம Tamil Nadu legislature we don't have a upper house, we have only the lower house. So Lok Sabha வந்து is directly elected by people இல்லையா? So direct election நடக்கும், MPs will be elected and they will represent the constituency, the people in that particular constituency இல்லையா? So they will represent the people of that particular constituency. Rajya Sabha அப்படி நடக்குதா? Rajya Sabha is a kind of indirect election. People direct elect பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது, ரைட்? So இந்த ஏரியாஸ்ல வந்து when Rajya Sabha பாத்தீங்கன்னா elected MLAs will do the particular kind of election. They will involve into the election process. Yeah. So elected MLAs will elect the MPs in Rajya Sabha. Okay va? So இந்த மாதிரி ஒரு indirect election வந்து upper house நடக்குது. So இந்த upper house உடைய beauty and how it is different from lower house அப்படின்னு பாத்தீங்கன்னா proportional representation அப்படின்னு சொல்லுவாங்க. What is proportional representation அப்படின்னு பாத்தீங்கன்னா, so Indian the political setup la, Indian election process la, there are two kinds of process. One is first past the post, and second one is the representative proportional representation. So these are the two important areas. I'm sorry guys, there was some disturbances, right? So ரெண்டு விதமான எலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து first past the post and second one is the proportional representation. So lower house நடக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா first past the post அப்படின்னு என்ன, நிறைய பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, யாரு வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு கேண்டிடேட் and second person B is another candidate பாத்தீங்கன்னா மொத்தம் 100 ஓட்டு இருக்கு, நான் 65 ஓட்டு வாங்கியிருக்கேன்.
அவரு 64 மீதி இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 34 தான் ஓட்டு வாங்கிருக்காரு. ஒரே ஒரு ஓட்டுல கூட வந்து there is a difference. ஸோ யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ that person will be considered as elected. இல்லையா? ஸோ ஈவன் அந்த வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட் வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ். அண்ட் ராஜ்யசபால பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ரெப்ரசன்டேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த டைரக்ட் எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தானே போக முடியும், நிறைய கட்சிகள் நிற்கும். பட் பிகாஸ் சின்ஸ் ஐ காட் மேக்ஸிமம் ஓட்ஸ் ஐ ரெப்ரசன்ட் மை பார்ட்டி அண்ட் மை பீப்புள். ஆனா என்னோட கொஞ்சம் கம்மி தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. பட் he is not able to represent the people or his party. கரெக்ட்டுங்களா? ஏன்னா என்னோட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கலாம். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க எலெக்ஷன்ஸ்ல 50 ஓட்டு 70 ஓட்டுல கூட வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓட்டுல 20 ஓட்டு 30 ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து தோக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஓட்டு போட்டிருக்காங்களே. ஸோ அவங்களுடைய வாய்ஸஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றது நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல அப்படின்ற ஒரு யோசனை வரும்போது தான் தே கால்ட் இட் ஆஸ் ராஜ்யசபா. அந்த இடத்துல வந்து வி ஹேவ் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எம்எல்ஏஸ் லெஜிஸ்லேச்சர்ல இருந்தாங்க அப்படின்னா யூ கேன் nominate one person into Rajya Sabha. So different parties can participate into the legislative process in Rajya Sabha. That is the beauty. That is called proportional representation. Proportions அப்படினு என்னது? Different proportions of different political parties. எல்லா பார்ட்டிஸும் அங்க இருக்கலாம். டைரக்ட் எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆகலனா கூட பரவாயில்ல, இன்டைரக்ட் எலெக்ஷன்ல நம்ம பண்ணலாம். யாரை வேணாலும் நீங்க நாமினேட் பண்ணலாம். See, not necessarily that your party MLA should sit in legislature. எந்த பார்ட்டி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து எம்எல்ஏவே கிடையாது, நான் ஒரு கட்சி நடத்துறேன், எனக்கு எம்எல்ஏவே கிடையாது அப்படின்னா ஐ கேன் நாமினேட் அ பர்சன் ஃப்ரம் மை பார்ட்டி ஆர் ஐ கேன் பி த நாமினி. நான் அதர் பார்ட்டியோடைய சப்போர்ட் கேட்கலாம். இந்த ரூலிங் பார்ட்டியோ அப்போசிஷன் பார்ட்டியோடைய சப்போர்ட் கேட்டு எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏஸ் வந்து நம்ம எனக்கு ஓட்டு போட சொல்லலாம். சொல்லும்போது ஐ வில் பி ரெப்ரசென்டிங் இந்த ராஜ்யசபா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னுடைய கட்சியுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே நடக்குதா? தட் இஸ் கால்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், ரைட்? ஸோ அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்களா? எனி டவுட்ஸ் இன் திஸ் கைஸ்? யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ கைண்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ்? Hello? Repeat once again. Okay. Very good. We have Lok Sabha and we have Rajya Sabha. Lok Sabha வந்து ரெண்டு பேருமே எம்பிஸ் தான், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான். ஆனா அவங்களுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட். லோக் சபா எம்பிஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி. நீங்க பார்த்துருப்பீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது 2019 நடந்தது இல்லையா? ஸோ தட் எலெக்ஷன் இஸ் கன்சிடர்ட் திஸ் எலெக்ஷன் இஸ் ஃபார் லோக் சபா. அவங்க பீப்புளா டைரக்டா எலெக்ட் பண்றாங்க. There is another house called Rajya Sabha, upper houses of seniors. அவங்களுடைய அங்கேயும் எம்பிஸ் இருக்காங்க. அவங்க எப்படி எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வில் ஓட் ஃபார் தட் பர்டிகுலர் கேண்டிடேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி தான் இருக்கு இன்னைக்கு. பிரதான கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு. ஆளுங்கட்சியிலையும் ஒரு ஆளை நாமினேட் பண்ணலாம், எதிர்கட்சியிலையும் ஒரு ஆள் நாமினேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் எம்பிஸ் தான் ராஜ்யசபால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பிகாஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன், அது ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் த நம்பர் ஆஃப் எம்பிஸ் இன் ராஜ்யசபா இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ அத்தனை பேர் தான் நம்ம நாமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த கேண்டிடேட் யாருன்னா இருக்கலாம். ஆளுங்கட்சி சார்பாக யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம், எதிர்கட்சி சார்பாக யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாமினேட்டட் பர்சனுக்கு அந்த பர்டிகுலர் கட்சியுடைய எம்எல்ஏஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட் போடும்போது த்ரூ தட் ஓட்டிங் ப்ராசஸ் திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் எலெக்டட். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா வந்து ராஜ்யசபால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு டைரக்டா மக்கள் பண்ண மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வில் டேக் பார்ட் இன் டு த எலெக்ஷன் ப்ராசஸ். யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? லோக்சபால வந்து டைரக்ட்லி பீப்புள் எலெக்ட் த பர்டிகுலர் பர்சன். ராஜ்யசபால வந்து people's representative will elect, right? So it is two tips. இது அப்ப ராஜ்யசபா நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் என்ன மாதிரி எலெக்ஷன்? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ஆனா லோக்சபால பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். இட் இஸ் நாட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். எல்லா பார்ட்டியும் அங்க கலந்துக்க முடியாது.
யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான். ரைட்டா? என்னோட ஒரு ஓட்டு கம்மியா வாங்கினா கூட தட் பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி லாஸ்ட் பிகாஸ் ஐ பாஸ் த போஸ்ட். இல்லையா, நான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கேன், ஒரு ஓட்டுல கூட ஜெயிச்சிருக்கேன் நான். ஸோ என்னுடைய கட்சி தான் அங்கே ரெப்ரசென்ட் பண்ணோம். என்னுடைய ஆனா நான் ஐ ரெப்ரசென்ட் த பீப்புள் ஆல் டுகெதர். பட் ஹவெவர் நான் என்னுடைய கட்சி சார்பாக தான் நான் நிற்கிறேன். ஸோ மற்ற கட்சிகள் புறக்கணிக்கப்படுது இல்லையா, மற்ற கட்சியோட ரெப்ரசன்டேஷன் இருக்க மாட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் ராஜ்யசபா ஒரு ஆப்ஷன் இருக்கு எல்லா கட்சியில இருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுல வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ராஜ்யசபால தேர் இஸ் நோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லீம் கட்சிக்கோ முஸ்லிம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ராஜ்யசபால. ஸோ the ruling government in the state can decide, ஓகே நம்ம கட்சியிலே வந்து யாரான ஒரு முஸ்லீம் பர்சன் இருக்காங்களான்னு பாருங்க, அவங்கள வந்து நாமினேட் பண்ணுங்க. ஸோ நம்ம கட்சி எம்எல்ஏஸ் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஓட்டு போடும்போது that person will be elected for ராஜ்யசபா. ஸோ that person can start talking about his own religion, அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்டதோ அவங்களுடைய கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும் இல்லைங்களா. ஏன்னா முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அதனால அவங்களுடைய வாய்ஸஸ் வந்து கேட்கப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து ராஜ்யசபா மூலமா அந்த எம்பிஸை எலெக்ட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்லிமெண்ட்ல சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. ஸோ தட் இஸ் கால் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் புரிஞ்சதுங்களா? லெஜிஸ்லேச்சர்ல வந்து வி ஹேவ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அண்ட் ஸ்டேட்ல வந்து வி ஹேவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். ஓகே, அண்ட் இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. வி ஹேவ் சப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட் வைஸ் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு, வி ஹேவ் அ டிபார்ட்மெண்ட் ஃபார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ரிவர் வாட்டர் ஷேரிங் இருக்கு. இந்த மாதிரி பர்டிகுலர் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாமே கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் பார்க்கும், விச் மீன்ஸ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் தான் பார்க்கணும். பார்லிமெண்ட் மட்டும் தான் அதுல வந்து அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து அதுக்கேற்ற லாஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியும். We have certain subjects where exclusively state government alone can do it. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் தான் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து லாஸ் பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ரீசெண்டா வந்து நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பிளிங் வந்து நம்ம தடை போட்டிருக்கோம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா. எல்லாருக்கும் தெரியுமா இந்த பாயிண்ட்? நியூஸ் பேப்பர் பாக்குறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் has put a complete blanket ban on all this ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ். இப்போ ரம்மி சர்க்கிள், ரம்மி கல்ச்சர், அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தின் மூலமா அந்த பர்டிகுலர் ஆன்லைன் கேம்பிளிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து திஸ் பர்டிகுலர் லாட்ரி சப்ஜெக்ட், கேம்பிளிங் சப்ஜெக்ட் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது. யூனியன் கவர்மெண்ட்க்கு இதுக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த சப்ஜெக்ட்ல அவங்க லாஸ் பாஸ் பண்ண முடியாது. ஜென்ரலா சில கண்டிஷன்ஸ்ல பாஸ் பண்ணலாம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பிரசிடென்ட் ரூல் இருக்கும்போது, நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ல பாஸ் பண்ணலாம் லாஸ். ஆனா நார்மல் சினாரியோல, இந்த ஆர்டினரி சினாரியோ அவங்களுக்கு தனி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் there are few subjects where both state government and central government can together pass laws. அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. we call it as list, state list, union list and concurrent list. ஸோ யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறது யூனியன் பார்க்கணும், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பார்க்கணும். சில ஏரியாஸ் எல்லாம் கன்கரண்டா இருக்கு. கன்கரண்ட்னா என்னது? கன்கரன்ஸ், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது, ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு. அது கன்கரண்ட் லிஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அப்படி வந்து ஒரு காலத்துல ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தது. நோ இட் ஹஸ் கான் டு கன்கரண்ட் லிஸ்ட். அப்பனா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் ஒரு லாவோ அதுக்கேற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்டோ எல்லாமே வந்து both central government can pass and state government can pass, right? So when central government passes a particular legislature, அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் அதே சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணது அப்படின்னா ஒரே கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் உடைய ப்ராசஸ் தான், அந்த லா தான் வந்து அப்போல்டு ஆகும். ஒரு கை வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணது அப்படின்னா எந்த லா வந்து பெருசுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி த பார்லிமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய லாஸ் தான் ப்ரிவைல்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவைல்ஸ் ஓவர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். A law passed by Indian Parliament and state legislature on a particular subject. So இது ஒரு ஸ்டேட்மெண்ட். which law prevails over the other அப்படின்னு கேட்டாங்கன்னா obviously the Indian Parliament's law தான் வந்து லெஜிஸ்லேச்சர் உடைய அதிகமான பவர்ஃபுல்லான லா. ஸோ அந்த சேம் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணும்போது கன்கரண்ட் லிஸ்ட்ல
இதோடைய இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ இது எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வி ஹேவ் இட் இன் ஸ்கெடியூல் 7. 7th ஸ்கெடியூல்ல வந்து வி ஹேவ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்கெடியூல்ஸாக பிரிச்சிருக்காங்க, பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கெடியூல்ஸ்ல வந்து அந்த ஸ்கெடியூல்ஸ் வந்து 7th ஸ்கெடியூல்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாஸ்லாம் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் செட்டப் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். எஸ், I mean the statement parliamentary laws prevail over the state laws னு சொல்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் மட்டும் தானே சார் சொல்றோம், இல்ல ஸ்டேட் லிஸ்ட்க்கும் சொல்றோம்? இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல மட்டும் தான். ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டேட்ஸ் தான் முடிவு எடுக்க முடியும் இல்லையா? சோ அதுல சென்டர் ஹஸ் நோ சே. எஸ் டெல் மீ. அப்போ இந்த ஃபார்முலாஸ் எப்படி சார்? see ஃபார்மிங்ல வந்து சில சப்ஜெக்ட்ஸ், ஃபார்மிங்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ், இரிகேஷன் இருக்கு, வாட்டர் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, சில சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த சேம் சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே 2019. ஸோ இந்த கேஸ்ல வந்து அகைன்ஸ்ட் பார்லிமெண்ட் சொன்னக்கூடிய லாஸ் தான் ப்ரிவைல் ஆகும். என்னதான் எதிர்ப்பு, அதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன அந்த சட்டம் பாஸ் பண்ணலாம், அது செல்லாது. பார்லிமெண்ட் பாஸ் பண்ண லாஸ் தான் வந்து கண்டிப்பா ப்ரிவைல் ஆகும். ஓகேவா பரத்? ஓகே, தேங்க்ஸ். யா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், ரைட்? ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் செட்டப் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா அது அனதர் இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ஆஃப் இந்தியன் பாலிட்டி செட்டப். அதுல எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? எக்ஸிக்யூட்டிவ்ன்றது என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது those who execute the policies, those who execute the legislative. ஸோ அந்த லெஜிஸ்லேச்சர் பண்ணக்கூடிய லாஸ் பாலிசிஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்றக்கூடிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லையா? ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல யார் யார் வராங்க? பிரசிடென்ட்டும் வராரு. we have the council of ministers சொல்றாங்க இல்லையா? யூனியன் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூடிங் சொல்றேன், சேர்த்து நான் சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வி ஹேவ் கவர்னர், அங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர், அங்க பிரைம் மினிஸ்டர், இங்க சீஃப் மினிஸ்டர், அங்க வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவாங்க, ஐ மீன் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற பிரான்ச்சஸ் கீழே வருவாங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்ன? இங்க அவங்களுக்கு டுவல் ரோல் இருக்கு. அவங்களே லெஜிஸ்லேச்சராகவும் இருப்பாங்க, அவங்களே எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பாங்க. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் அவர் இந்தியன் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த செனேட் அண்ட் லோயர் ஹவுஸ். இதுக்கு அவங்க சம்பந்தம் லா பாஸ் பண்றது எல்லாமே ஒரு ஆளா இருப்பாங்க. இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. மீன் தேர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், பட் ஹியர் வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பார்லிமெண்ட். ஸோ இங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த இந்தியன் பார்லிமெண்ட், எஸ்பெஷலி லோக்சபா இன் பர்டிகுலர். புரியுதுங்களா? அங்க வந்து பிரசிடென்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு த பார்லிமெண்ட். இங்க வந்து த பிரைம் மினிஸ்டர், அங்க பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இங்க வந்து ஹையஸ்ட் பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ தே என்ஜாய் த மெஜாரிட்டி இன் த பார்லிமெண்ட். அவங்க மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இஃப் தே லூஸ் த மெஜாரிட்டி இன் த பார்லிமெண்ட், ஆஃப் கோர்ஸ் தே வில் பி கன்சிடர்ட் டிஸ்மிஸ்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கவுன்சில் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த இந்தியன் பார்லிமெண்ட். அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணும், மெஜாரிட்டி எம்பிஸ் இருக்கணும். அப்ப மட்டும் தான் அவங்களால லா பாஸ் பண்ண முடியும், அந்த கவர்மெண்ட் ரன் ஆகும். if the majority is lost, obviously the government is considered to be lost. புரிஞ்சுங்களா? ஸோ அவங்களே லெஜிஸ்லேட்டிவாகவும் இருக்கிறாங்க, அவங்களே எக்ஸிக்யூட்டிவ்ஸாகவும் இருக்கிறாங்க. அதான் இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் செட்டப். புரிஞ்சுங்களா? எனி டவுட்ஸ் கைஸ்? சார் எஸ் மா. சார் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்றீங்க இல்லைங்க சார்? ஆமா, அவங்க தான் அந்த எம்எல்ஏஸ் சார்? இல்ல, அவங்க எம்எல்ஏஸ் தான். ஆனா எம்எல்ஏஸ் அண்ட் அந்த ரூலிங் கவர்மெண்ட்ல மினிஸ்டர்ஸ். சி எம்எல்ஏ தான் பேசிக்மா. ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் தான் பேசிக். எல்லாருமே எம்எல்ஏவா இருக்கணும். சீஃப் மினிஸ்டரும் எம்எல்ஏ தான், மினிஸ்டரும் எம்எல்ஏ தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுது, சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு. சரிங்களா? அவங்களும் எம்எல்ஏஸ் தான். ஆனா அவங்க மட்டும்தான் இந்தியன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. we have the opposition parties and other parties MLAs இருக்கிறாங்க. அது எல்லாமே சேர்ந்து தான் இந்தியன் பார்லிமெண்ட் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்றாங்க. அதுல ரூலிங் கவர்மெண்ட் இருக்கு, அப்போசிஷன் கவர்மெண்ட் இருக்கு, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கு. சரியா?
ஸோ இந்த சட்டம் இயற்றக்கூடிய ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா யூனியன் ஐ மீன் போத் கவர்மெண்ட் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே சேர்ந்து தான் சட்டம் ஏற்றுறாங்க. ஏன்னா அதுக்கான டிவிஷன்ஸ் அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும். அதுதான் பார்லிமெண்ட் ஐ மீன் அதுதான் லெஜிஸ்லேச்சர்னு சொல்றாங்க. ஆனா அது அதோட முடியுதா கவர்மெண்டோடைய வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க சட்டம் ஏற்றுறது மட்டும் கிடையாது, they also have to execute it through bureaucracy. bureaucracy பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க யாரு? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து லா பாஸ் பண்றாங்க இந்த லெஜிஸ்லேச்சர் ஆர் இந்த பார்லிமெண்ட், அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் த பியூரோக்ராட்ஸ் அவங்க அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க சார். ஆனா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அந்த எம்எல்ஏஸ் கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க சார். ஆமாமா, எம்எல்ஏஸ் தான், எம்எல்ஏவை தான் மினிஸ்டர் ஆக முடியும், எம்பி தான் மினிஸ்டர் ஆக முடியும். அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவாவும் எம்பியாவும் தான் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள். எத்தனை எம்எல்ஏஸ் வாங்குறாங்க? இப்ப 234 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. 117க்கு மேல 117 பிளஸ் 1 118 எம்எல்ஏஸ் எந்த கட்சி வாங்குறாங்களோ அவங்க தான் ரூலிங் கவர்மெண்ட், அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த 118 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சி வந்து 118 எம்எல்ஏஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அந்த 118 எம்எல்ஏஸ்க்கும் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு பார்லிமெண்ட் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. 15% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த். அவங்க டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் என்ன 234. ஸோ 15% தான் நீங்க மினிஸ்டர்ஸா வச்சுக்க முடியும். ஸோ அந்த கட்சி முடிவு பண்ணுவாங்க அந்த எம்எல்ஏஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரு மினிஸ்டரா போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ எல்லா மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே எம்எல்ஏஸா தான் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அந்த அதர் மினிஸ்டர்ஸ், இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க நம்ம ஊருக்காரங்க, அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்றாங்க. அவங்க ஒரு எம்பி. அவங்க எம்பியா இருந்தா மட்டும்தான் அவங்களால மினிஸ்டர் ஆக முடியும். புரியுதா உங்களுக்கு? டைரக்டா மினிஸ்டராகவும் ஆகலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு எலெக்ஷன்ல நின்று அவங்க எம்பி ஆயிடணும். ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்ப முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்காமலே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார். எப்படி ஆறாரு? ஒரு டவுட். ஏன் சொல்லுங்க சார். நிர்மலா சீதாராமன் வந்து டைரக்டா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணல இல்ல சார்? ஆமா, ஆனா ராஜ்யசபால எம்பியா இருக்காங்கல்ல அவங்க. சரி, அந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் பத்தி. எம்பியா இருக்கணும்னு மட்டும் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கே தவிர அவர் லோக்சபா எம்பியாவா இருக்கணுமா ராஜ்யசபா எம்பியா இருக்கணுமான்னு சொல்லலாம் அவங்க கான்ஸ்டியூஷன்ல. ஆல் தட் தே செட் இஸ் the person elected to be considered to be the minister only if he or she is considered as an MP. இந்தியன் பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கணும். அது ஒரு தப்பு தான், கரெக்ட் தான். அது வந்து ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஷார்ட்கட் மாதிரி. டைரக்டா மக்களால தேர்ந்தெடுக்க முடியாத பட்சத்துல வந்து இந்த ஒரு ஷார்ட்கட்ல மூலமா நிறைய பேர் வந்து மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. அருண் ஜேட்லி, இந்த ஃபார்மர் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இறந்து போயிட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கல. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு யூனியன் மினிஸ்டரா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஆனா இது ஒரு பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். சரி, நிறைய பேர் வந்து இப்ப ஜெய்சங்கர் இருக்காரு, அகைன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் கிடையாது அவர் இல்லையா? ஜெய்சங்கர் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு எக்ஸ்பர்ட், அவர் வந்து ஒரு IFS ஆஃபீஸர். அவரை வந்து மக்கள் முன்னாடி நிக்க வச்சு எலெக்ஷன்ல நிக்க வச்சு மக்கள் அவங்க ஓட்டு போட்டு அவங்க வந்து தோக்கடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரை பத்தி யாருக்குமே தெரியாது இல்லையா? வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமா இல்லையா ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு? ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த வாய்ப்புகள் இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஸோ ஏன்னா அது வந்து ஒரு பாப்புலர் கவர்மெண்ட், இது ஒரு பாப்புலர் பர்சன் ஃபேஸ் இருந்தால் தான் ஓட்டு போடுறாங்க மக்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பர்டீஸ் நம்மளுக்கு நிறைய இடத்துல இருக்கிறாங்க. பட் அவங்க டைரக்ட் எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ராஜ்யசபா மூலமா அவங்களை MP ஆக்கி அவங்கள மினிஸ்டர் ஆக்கலாம். இல்ல இது எதுவுமே பண்ணாம ஒரு ஆள் டைரக்டா முதல்வன் படத்துல வர மாதிரி அர்ஜுனை வந்து ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி டைரக்டா அவர் வந்து MLA ஆக்கிடுறாங்க. எம்எல்ஏ இல்ல, டைரக்டா முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. அவர் 6 மாசம் செயல்படலாம். he or she can continue to be the minister or chief minister or prime minister கூட வந்து டைரக்டா எலெக்ட் பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். பிரசிடென்ட் இங்க கவர்னர், பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் ஒரு ஆளை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னைய கூட பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா நான் பிரைம் மினிஸ்டரா எத்தனை மாசம் செயல்பட முடியும்? 6 months செயல்படலாம். 6 months கேப்ல நான் பதவி ஏற்றதுக்கு அந்த நாள்ல இருந்து within 6 months I have to contest an election. Either
பை லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஸோ டைரக்டா மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய லோக்சபால நான் மெம்பர் ஆயிருக்கணும். இல்ல நான் வந்து ராஜ்யசபா மூலமாவது ஒரு எம்பி ஆயிருக்கணும். இல்லைன்னா என்னுடைய பதவி பறிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன். ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே, கிளியர் சார். தேங்க்யூ சார். ஆல் ரைட். லைக் ராஜீவ் காந்தி. எஸ், ராஜீவ் காந்தி. இந்திரா காந்தி இறந்த உடனே பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இமிடியேட்டா பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு வச்சாங்க. வெரி குட், வெரி குட். அருண்? மன்மோகன் சிங் வந்து நாமினேட்டட் எம்பி தானே சார்? ஆமாங்கம்மா, மன்மோகன் சிங் கூட நாமினேட்டட் எம்பி தான். கரெக்ட். ஆக்சுவலா பிஎம் சொல்லுங்கம்மா. அவங்களே டைரக்டா பிஎம்ஆ இதாக முடியுமா சார்? ஆகலாம். அதான் சொல்ல வரேன் நானு. அவங்க ஒரு எம்பியா இருந்தா போதும். ஓகேவா? அதுக்கு அந்த பர்சனுக்கு மத்த எம்பிஸ் வந்து ஓட்டு போடணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். அதுதான் வந்து அந்த ஆளுங்கட்சி எத்தனை அந்த பர்டிகுலர் பர்சன் யார். மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிக்கிறாங்கன்னா அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போச்சு. எம்பிஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க யாரு பிரைம் மினிஸ்டர், யாரு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி எந்த கட்சிக்கு அதிகமான எம்பிஸ் இருக்காங்களோ, எந்த கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சோ அப்படி பார்க்க போனா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் மக்களால் டேரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்களான்னு கேட்டா கிடையாது இல்லையா? நம்ம இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூட வந்து ஜெயலலிதா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்க்காக அவங்க ஜெயிச்சாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் வந்து கேண்டிடேட்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணல. அதுதான் சொல்றேன். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஃபரன்ஸ். அமெரிக்கால பாத்தீங்கன்னா இவர் தான் பிரசிடென்ட் உடைய நாமினேஷன் சொல்லிடுறாங்க. நம்ம இதுல அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பிரசிடென்ட் உடைய எலெக்ஷனுக்கு இவங்க தான் போட்டி போட போறாங்க. இவர் தான் பிரசிடென்ட் உடைய நாமினி, ஐ மீன் பிரசிடென்ட் உடைய பார்ட்டிசிபென்ட். பிரசிடென்ட் எலெக்ஷன் உடைய எங்க கட்சி சார்பா நாங்க இவரை நிறுத்துறோம். 2 கட்சி தான் இருக்கு இப்ப அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல, ஐ மீன் அமெரிக்கன் கண்ட்ரில. ஒன்னு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இன்னொன்னு வந்து உங்களுக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டி. டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி, 2 பார்ட்டி இருக்கு. 2 பார்ட்டியுமே வந்து ரெண்டு முக்கியமான ஆளுங்க நிறுத்துறாங்க. அவங்க தான் பிரசிடென்ட் உடைய நாமினேஷன்ஸ் எலெக்ஷன்ஸ்க்கு. ஆனா இந்தியாவில் அப்படி நிறுத்த மாட்டாங்க. இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா எங்க நிறுத்த முடியாது. கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நாங்க வந்து இப்போ மோடி தான் 2019 அபிஷியல் அனௌன்ஸ்டு கிடையாது, பட் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா வருவாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓட்டு போட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆனரபிள் ஜெயலலிதா மேடம் தான் வந்து நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டரா வருவாங்கன்னு ஒரு இன்டெரக்ட் அவங்க சொன்னாங்க. நான் தான் சீஃப் மினிஸ்டரா வருவேன்னு சொல்லி எங்கன்னா சொல்லி எலெக்ஷன் ஓட்டு கேட்டாங்களா? கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி எந்த செட்டப்பும் கிடையாது. We don't have nominations for chief minister and prime minister. We have a general election where MPs and MLAs will be elected by the people, and among the MPs elected MPs and among the elected MLAs, who has got majority of the MLAs or MPs, that party can select one person as the chief minister or select one person as the prime minister. புரியுதா? சோ அடிப்படையில ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எம்பியா இருக்கணும். அவர் ராஜ்யசபா எம்பியாவும் இருக்கலாம், லோக்சபா எம்பியாவும் இருக்கலாம். இங்க அடிப்படையில ஒரு எம்எல்ஏ, ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கணும். சில ஸ்டேட்ஸ்ல வந்து அதே மாதிரி லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் இருக்கு. ஸோ அந்த எந்த ஹவுஸ்ல ஒரு மெம்பரா இருக்கணும். இதுதான் பேசிக் சிஸ்டம் செட்டப். ஒரு எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு ஆளை வந்து ராஜீவ் காந்தி மாதிரி வந்து அவங்களோட தாயார் இறந்துட்டாங்க இல்லையா, இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இமிடியேட்டா ஒரு பிரைம் மினிஸ்டர் தேவைப்படுது. ஸோ அப்ப பிரைம் மினிஸ்டர் இமிடியேட்டா வந்து ராஜீவ் காந்தியை வந்து நாமினேட் பண்ணாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து 6 மாசத்துக்குள்ள அவர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மறுபடியும் வந்தார். ஒருவேளை 6 மாசம் வரைக்கும் ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்துட்டாருன்னா 6 மாசத்துல அந்த 6 மாசம் முடிஞ்ச உடனே அவருடைய பதவி பறிக்கப்படும். ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் கைஸ்? எஸ் சார். ஓகே சார், சொல்லுங்கம்மா சதீஷ். சார் ஒரு டவுட் சார். இப்போ அந்த 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லுவாங்க சார். அது அவருடைய தொகுதியில மட்டும் அவருக்கு செப்பரேட்டா எலெக்ஷன் நடக்குமாங்க சார்? ஆமா, அவர் மட்டும் தான் நிப்பாரு. ஏதாவது ஒரு தொகுதியில அப்படி பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எலெக்ஷன் நடந்திருக்குமா இல்லையா? எல்லாருமே நாமினேட் ஆயிருப்பாங்க, எலெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்பியை வந்து ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கட்சியில வந்து ஏதோ ஒரு தொகுதியில வந்து நீங்க ரிசைன் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தொகுதி ஆல்ரெடி எல்லா தொகுதியும் ஃபில் ஆயிடுச்சு இல்லையா? எல்லா தொகுதியும் ஃபில் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன் தான் இந்த மாதிரி நடக்குது. ப்ராப்ளம்ஸ், ஒருத்தர் கொல்லப்படுறாரு, உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் தேவைப்படுதும் போது
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்குள்ள ஆல்ரெடி எலெக்டட் ஒரு ரெண்டு சினாரியோஸ் இருக்குங்க. ஏற்கனவே எலெக்ட் பண்ணக்கூடிய எம்பிஸ்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம் இல்லையா? எலெக்ஷனே போகாம ஆல்ரெடி எலெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா எல்லாரும். ஸோ அதுல யாரான பெஸ்டா யார் இருக்காங்க நம்ம முடிவு பண்ணலாம். இல்ல இந்த எம்பிஸ்ல யாருமே நமக்கு சரி வரல அப்படின்னு அந்த கட்சி முடிவு பண்ணி வெளியிருந்து ஒரு ஆளை வந்து நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அப்படியும் பண்ணலாம். அதுதான் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி கட்சியில தான் இருந்தாரு, அவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்ல இல்லையா? ஸோ அவர் அப்படி என்ன பண்றாங்க, அப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எம்பிஸ் எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க வந்து நில்லுங்க, நீங்க ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க, கட்சிக்குள்ளே யாராவது ஒரு ஆளை வந்து ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண சொல்லி அவர் அந்த இடத்துல அப்ப வேக்கண்ட் ஆயிடுமா அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சி. அப்ப வேக்கண்ட் ஆனது வந்து 6 மாசத்துக்குள்ள வந்து எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் இருக்கு. எந்த ஒரு தொகுதியும் 6 மாசத்துக்கு மேல காலியா இருக்கக்கூடாது. 6 மாசத்துல எலெக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த இடத்துல இவர் ராஜீவ் காந்தி நின்று ஜெயிச்சார். சரிங்களா? ஓகே சார். இப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு இருக்கு. எப்படி? டைரக்டா எலெக்ஷன் நிக்க தேவையே கிடையாது. ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல இருந்ததா, காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ். அப்ப அந்த ராஜ்யசபால பாத்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 3ல் 1 பங்கு வந்து காலி ஆயிட்டே இருக்கும். அதெல்லாம் படிப்போம் நம்ம பார்லிமெண்ட் படிக்கும்போது. 245 பேர் ராஜ்யசபால உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதுல வந்து 12 பேர் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ். அதுல எம்எல்ஏவால எலெக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 233. அந்த 233ல வந்து பாத்தீங்கன்னா 3ல் 1 பங்கு வந்து எவ்ரி 2 இயர்ஸ் வந்து அவங்களுடைய பதவிக்காலம் முடியும். ஸோ ஒரு எம்பியுடைய ராஜ்யசபா எம்பியுடைய பதவிக்காலம் 6 வருஷம். 6 வருஷம் அவங்க வந்து எம்பியா இருக்கலாம். இங்க லோக்சபால 5 வருஷம். சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி வந்து 5 வருஷம் பதவியில் இருப்பாரு. எம்எல்ஏஸால தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி, ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து 6 வருஷம் பதவியில் இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரிசைன் கிடையாது, அவங்களுடைய பதவி காலம் முடிகிற மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ அப்ப வேகன்சி இருக்கும். அப்ப ராஜீவ் காந்தியும் என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்ல அப்ப வேகன்சி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்டேட்ல அவங்களுடைய ஆளுங்கட்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த ஆளுங்கட்சியில அங்க இருக்கிற எம்எல்ஏஸ் கிட்ட சொல்லிடுவாங்க, நாங்க இவரை நிறுத்த போறோம், நீங்க ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். அவரு அப்ப ராஜ்யசபா எம்பி மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. சினாரியோஸ் புரியுதா உங்களுக்கு? வெளியே இருந்து ஒரு ஆளை கொண்டு வரும். அவரு 2 வாய்ப்பு இருக்கு அவருக்கு. மக்களால் டைரக்டா எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கலாம், இல்ல ராஜ்யசபா எம்பியா ஆகலாம். ரைட்? கிளியர் ரைஸ்? குயிக்? யா. ஓகே. இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பன்னீர்செல்வம். ஜெயலலிதா மேடம் இறந்துட்டாங்க. பன்னீர்செல்வம் சார் வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தார், ஆல்ரெடி அவர் அமைச்சரா இருந்தார் இல்லையா? அமைச்சரை விட்டுருவோம், எம்எல்ஏ மட்டும் எடுத்துக்கலாம். அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவா தானே இருந்தாரு. அப்ப ஜெயலலிதா மேடம் இறந்த உடனே என்ன ஆச்சு, இவர் ஆல்ரெடி வெளியிருந்து ஆளை தேடலாம், அவங்க தேடி இருக்கலாம். ஆனா ஆல்ரெடி இவர் வந்து சீனியர் லீடர் அப்படின்றனால, ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏவா இருக்கிறனால அவங்க சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்தாங்க. ஒருவேளை வெளியிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து வி டோன்ட் ஹேவ் அப்பர் ஹவுஸ். ராஜ்யசபா மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடையாது. நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் லெஜிஸ்லேச்சர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அப்போ ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெரி குட், சசிகலா மேடம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுச்சுவேஷன்ல சசிகலா மேடம் உள்ள வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா, சசிகலா மேடம் எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, அமைச்சரா எதுவுமே கிடையாது. ஸோ சசிகலா மேடம் உள்ள கொண்டு இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எலெக்ஷன் மூலமா தான் அவங்க உள்ள வந்திருக்க முடியும். அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம். ஆளுங்கட்சியில எம்எல்ஏஸ் வந்து அவங்கள வந்து நியமிக்கிறாங்க, கவர்னர் கிட்ட போய் கொடுக்கணும், இத்தனை எம்எல்ஏஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு வந்து என்ன சீஃப் மினிஸ்டர் பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லலாம். செஞ்சு வைக்கிறாங்க. கவர்னர் மறுப்பு சொல்ல முடியாது, நீங்க கட்சியில் இல்லையே, நீங்க எம்பியா இல்லையே, எம்எல்ஏ எல்லாம் சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, யாரை வேணும்னாலும் அந்த பர்டிகுலர் கட்சி வந்து நியமிக்கலாம் சீஃப் மினிஸ்டரா. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. 6 மாசத்துக்குள்ள அவங்க எலெக்ஷன் நிக்கணும். ஓகே. ஸோ எலெக்ஷன் நிக்கணும்னா அப்ப ஆல்ரெடி எல்லா எம்எல்ஏ தொகுதியும் ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணணும். அப்போ அவங்க அந்த இடத்துல நிற்பாங்க, மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஜெயிச்சா சீஃப் மினிஸ்டர் தொடருவாங்க, தோத்தா சீஃப் மினிஸ்டர் வந்து வெளியே போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க क्वेश्चंस ஹேண்டில் பண்ண முடியும் யூபிஎஸ்சி. ஒரு ஸ்மால் டவுட் சார், இப்போ யாரோ அசாசினேட் ஆயிட்டா தானே சார் அந்த போஸ்ட்டுக்கே நிக்க வைக்கிறாங்க? அதான் நிறைய சினாரியோஸ் இருக்கு.
அசாசினேட் ஆறுது. அப்போ எதுக்கு இன்னொரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணும் சார்? ஆல்ரெடி அப்போ அந்த போஸ்ட் எம்டியா தானே இருக்கும். எது? யா கரெக்ட். ரிசைன் பண்ண அந்த தேவையில்ல. போஸ்ட்டுக்கு தானே நிப்பாங்க சார். கரெக்ட், வெரி குட். ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்காங்க. அது சீஃப் மினிஸ்டர் இறந்து போயிடுறாங்க, இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி எம்பியா இருக்கிறாங்க, அந்த இடத்துல இறந்து போயிறாங்க. ஸோ அந்த இடம் காலியா இருக்கும். ஸோ வெளியிருந்து வர ஆள் அதே தொகுதியில் நிக்கலாம். வெரி குட், கரெக்ட், பாசிபிள் தான். ஓகே சார். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தொகுதியில எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேற தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு சொன்னா வேற தொகுதியில நிக்கலாம். தேர் இஸ் நோ கண்டிஷன். அப்ப 2 தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? வெளியிருந்து வரக்கூடிய நபர் எந்த தொகுதியிலாலும் எலெக்ட் பண்ணலாம், நிக்கலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு இப்ப இறந்து போயிட்டாரு இல்லையா, பிரைம் மினிஸ்டரா இல்ல சீஃப் மினிஸ்டர் இறந்து போயிடுறாங்க இல்லையா, அந்த தொகுதி காலியா இருக்கும், அந்த தொகுதியை கூட நிக்கலாம். ரைட், யூர் ரைட். ஸோ 2 சினாரியாவும் நம்ம பண்ணலாம், அவருடைய விருப்பம் தான். சார் சப்போஸ் 6 மாசத்துக்குள்ள ஒரு சப்போஸ் நம்ம அந்த இடத்துல நிக்கிறவர் வந்து ஜெயிக்கலன்னா திரும்பவும் வந்து 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா சார்? இல்ல அவ்வளவு அவர் சீஃப் மினிஸ்டர் வெளியே போயிடுவாரு. அப்ப மறுபடியும் கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து இன்னொரு ஆளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அதுவும் நம்ம வெளியில இருந்து வந்து ஒரு நாமினல் பர்சனா வைக்கும்போது அது மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணுமா சார்? இல்ல எப்படி சார்? எப்படி எனக்கு கொஸ்டின் புரியல. இப்ப வந்து ஒருத்தர் உள்ள வந்துட்டாருங்க வெளியிருந்து, அவர் 6 மாசம் வந்து சீஃப் மினிஸ்டர் தொடர்ந்துட்டாரு. ஓகே சார். அதுக்குள்ள வந்து அவர் எலெக்ஷன்ல வின் பண்ண முடியல சார். ஓகே, அவ்வளவு வெளியே போயிடுவாரு. அடுத்து வந்து அவரே திருப்பி வர முடியாது. அவரே திருப்பி வர முடியாது. அப்ப அடுத்தவர் வேற ஆள் தான் நாமினலா வருவாங்க. ஆமா, வேற ஆள் தான் நாமினேஷன் பண்ண முடியும். கரெக்ட். வேற ஆள் வந்து மறுபடியும் அவரையும் போடலாம். ஓகே சார். அப்ப அடுத்து அவருக்கும் 6 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா சார்? இல்ல ஆமா ஆகும். அவர் இன்னொரு பர்சன் இல்லையா, சோ அவரும் ஒருத்தர் கிடையாது இல்லையா, 2 டிஃபரெண்ட் பீப்புள். சோ அவருக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சினாரிஸ் நம்ம நடந்தது இல்ல. பட் இந்த மாதிரி இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். சொல்லுங்க பிரியா. சார் இப்போ 6 மாசத்துக்குள்ளார லோக்சபா இது எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபா எடுத்துப்போம். 6 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து எலெக்ஷன் வைப்பாங்க, சரிங்களா? ஆமா, அதானே சார் இப்ப சொன்னீங்க. இப்போ இன்கேஸ் நம்ம லோக்சபா வழியா தான் வரணுமா? ராஜ்யசபால யாராவது ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து எம்பி ஆயிட்டா அந்த மாதிரி பண்ண முடியாதா? பண்ணலாம். அதான் சொல்லிருந்தேன். ராஜ்யசபாலயும் எம்பி ஆகலாம்ல சார்? கண்டிப்பா. மன்மோகன் சிங் அப்படிதானே வந்தாரு. மன்மோகன் சிங் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் வந்து ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட். சரியா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து படிச்சு வந்து எக்ஸ்பர்ட். அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியல. அவருக்கு ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு. அப்ப வந்து இவருடைய கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து அவர் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ கவர்னரா இருங்க, அப்புறம் மினிஸ்டரா இருங்க. சோ ராஜ்யசபா ரூட்ல தான் வந்தாரு அவர். வாழ்நாள் ஃபுல்லா இப்போ யாராவது டெத் ஆயிட்டாங்க, அந்த கேஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு பிஎம் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிஎம் இறந்துட்டாரு, இப்ப வேற ஒருத்தர் பிஎம் ஆகுறாருன்னா அப்ப புது நியூ பிஎம் வந்து திருப்பி லோக்சபால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாருன்னா அவரை வேற யாரையாவது ராஜ்யசபால நாமினேட் பண்ணிட்டு அப்படி வரலாமா? அப்படி தாராளமா வரலாமே. ஓகே சார். ஓகே, அதான் சொல்றேன். அப்ப அந்த வேகன்சி இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த டைம்ல வேகன்சி இருக்கணும். புரியுது. நம்ம ராஜ்யசபால வந்து யாரும் ரிசைன் பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா ராஜ்யசபால வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ். இப்ப லோக்சபா வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை கலைச்சிடும். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருந்தாங்க, எம்பியா இருந்தாங்கன்னா 5 வருஷம் தான் பதவி காலம். 5 வருஷம் கழிச்சு அந்த லோக்சபா வந்து கலைக்கப்படும். திருப்பி ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஆனா ராஜ்யசபா அப்படி கிடையாது, கண்டினியூஸ் ஹவுஸ். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு 6 வருஷம் பதவி காலம். ஸோ 6 வருஷத்துல வந்து எவ்ரி 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/3 ஆஃப் த ஹவுஸ் வந்து வேகன்சி நடக்கும். ராஜ்யசபால எப்பவுமே வேகன்ட் இருக்காது, 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வேகன்சி நடக்கும். சரிங்களா? சோ அப்ப 3 1 பங்கு வேகண்டா இருக்கும். அப்ப மீதி 3 2 பங்கு எப்பயும் ஆளுங்க இருப்பாங்க அங்க. சோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பெர்மனன்ட் ஹவுஸ். எது பெர்மனன்ட் ஹவுஸ்? ராஜ்யசபா. சோ இப்ப நீங்க சொல்ற ரூட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஆள் வந்து உள்ள வராரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முடிவு பண்றாரு நான் ராஜ்யசபா ரூட்லயே வந்துடுறேன்னா, அப்ப அவர் ஹேஸ் டு வெயிட். அப்ப அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, நீங்க வந்த டைமுக்கும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள ராஜ்யசபால தான் வேகன்சி வருமா வராதா. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு தெரியும் வேகன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேற வேகன்சி உருவாகுமா இல்லையான்னு பார்ப்பாங்க. 2 வருஷம் காலம் வந்து முடிய போதான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா அந்த ரூட்ல போயிடுவாங்க. ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா டெஃபினெட்லி தே ஹேவ் டு கோ டு த லோக்சபா ரூட் பை கண்டெஸ்டிங் இன் த டைரக்ட் எலெக்ஷன். ஸோ ரெண்டு விதமான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஓகே சார், தேங்க்யூ. யா
ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இந்த இவ்வளோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார் சொல்லுமா. சார் நீங்க ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் ஹவுஸ்னு சொன்னீங்க, லைக் இட் டர்ம் டு பி a permanent house இல்லைங்களா? அப்போ அதுல இருக்க மெம்பர்ஸும் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான் சொல்ல முடியும் இல்லைங்களா சார்? இப்போ ஒரு பார்ட்டில ஒருத்தர் எம்பி ஆகிட்டு ராஜ்யசபாக்குள்ள போறாரு, அவர் வந்து அவர் நடத்தைகள் சரியில்லை, நான் அவர் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது அவர் மேல. ஐ மீன் நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. பண்ணலாம் சொல்லலாம், ராஜினாமா அவர் பண்ணலாம். இல்லை ஒரு கட்சி வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. ஓகே, டைரக்டா எலெக்ட் ஆன எம்பி கிடையாது இல்லையா, அவரு நிர்பந்தப்படுத்த முடியாது. பட் ஆனா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல. சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி இருந்தாங்க, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நம்ம லோக்கல் எம்எல்ஏஸ் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல வந்து ராஜ்யசபால அவங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்க ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, அப்ப ஜெயலலிதா மேடம் வந்து அவங்க ரிசைன் பண்ண சொன்னாங்க. ஆனா அவங்க நம்ம வற்புறுத்த முடியாது யாரையும். ஓகே, தட் பர்சன் ஹேஸ் டு டிசைட், வி கான்ட் ஃபோர்ஸ் ஹிம். ஸோ அவங்களே டிசைன் பண்ண, அவங்க டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அமைச்சர்ல இருந்து பதவி அமைச்சர்ல இருந்து நீங்க இறக்கிடலாம். அமைச்சர்ன்றது பதவி, எம்எல்ஏன்றது எலெக்ஷன் மூலமா வந்தது. ஸோ நீங்க எம்எல்ஏ ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கட்சி சொல்ல முடியாது. அதுக்கு சில கிரவுண்ட்ஸ் இருக்கு, அது எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு தனியாவே. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்து இது எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு தனியா இருக்கு, அதை நம்ம படிப்போம். சரிங்களா? தனியா ஒரு சட்டமே. சொல்லுங்கம்மா. சரி, இப்ப எம்எல்ஏ வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிடுறாங்கன்னா அப்ப எம்எல்ஏ பொசிஷன் வந்து வேக்கன்ட்ல இருக்குமா சார்? ஒரு எம்எல்ஏவும் ராஜ்யசபா எம்பி ஆகலாம், இல்ல வெளியே இருந்து ஒரு ஆளும் எம்பி ராஜ்யசபா எம்பி ஆகலாம். 2 வாய்ப்புகள் வந்து நாமினேட் பண்ணுவாங்களே சார் எம்எல்ஏவே ராஜ்யசபா எம்பிக்காக. அப்ப அந்த எம்எல்ஏ போஸ்ட் வேக்கண்டா இருக்கும், அது எலெக்ஷன் நடக்கும். ஓகே சார், थैंक यू. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. guys excuse me, sorry sir. Yeah, actually sorry to interrupt. ஸோ கொஷின்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பட் கொஷின்ஸ் வந்து பார்க்கும்பொழுது சப்ஜெக்டோடைய கிளாஸ் முடிச்ச பிறகு லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஸோ தட் அதர்ஸ் இன்னைக்கு முடிக்க வேண்டிய டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஷின்ஸ் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். பிகாஸ் இப்போ கொஷின் டிஸ்கஷனே பண்ணிட்டு இருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது அந்த டாபிக் முடிக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த சிலபஸ் லேக் ஆகும். ஸோ கொஷின்ஸ் உங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. செஷன் முடிச்ச பிறகு கேளுங்க. அண்ட் நீங்க செஷன்ஸ் முடிச்ச பிறகு டவுட்னாலும் சுதாகர் சார் நம்ம குரூப்ல இருப்பாரு, நீங்க அப்ப கேளுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் அ டிஸ்கஷன் செஷன், இன்னைக்கு டாபிக் முடிச்சிடணும். ஸோ தட் நம்ம லாஸ்ட்ல கூட வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? யூஆர் ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்டிங், தட் இஸ் குட். பட் கொஷின்ஸ் வந்து பார்க்கும்பொழுது லாஸ்ட்ல கேட்டா உங்களுக்கு இன்னமும் ஓவராலா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். ஸோ தட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் தே won't feel, பிகாஸ் இன்னைக்கு இந்த டாபிக் அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கோங்க, இதை முடிக்கணும் அப்படின்னு சார் வந்திருப்பாரு. ஸோ இதுல டிஸ்கஷனே போனா அப்ப டைமும் எடுத்துரும். So that is what எப்பயுமே அது ஒரு it is the ethic you need to follow. ஓகே, கொஸ்டின்ஸ் எப்பயுமே நீங்க பிஹெச்டி படிக்கிறீங்கனாலும் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல தான் கேட்கணும். அதான் வந்து பார்க்கும்போது கிளாஸ் ரூம் எத்திக் பார்த்துக்கோ. தேங்க்யூ. யா, தட்ஸ் ரைட். நானே ஒரு கட்டத்தில் சொல்லலாம்னு நினைச்சேன். பிகாஸ் கண்டினியூஸ்லி தேர் வர் லாட் ஆஃப் சினாரியோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆஸ்க். நான் கொஞ்சம் டிவிட் ஆன அந்த மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் செஷனாக இருக்கிறதுனால ஐ ஹவ் அலோட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி அட் ஒன் எண்ட். ஆனால் சார் சொல்கிற மாதிரி தட்ஸ் ரைட். ஒரு பிளான் பண்ணி வரும்போது செஷன்ஸை முடிக்கிறது நல்லது இல்லையா? ஸோ இட்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றனால சரி, நிறைய பிகினர்ஸ் இருக்கீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணி எனக்கு தனியாக கேளுங்க. வி வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம பார்த்தாச்சு. த தேர்ட் பிரான்ச் இன்னைக்கோட சப்ஜெக்ட் இப்போ தான் உள்ள வரும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியரி. இப்போ இந்தியன் ஜுடிஷியரி ப்ராசஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து we have different type of courts. We have a Supreme Court, which is the highest court of the land, and second one is High Court, and third one is district courts இருக்கு. அதுக்கப்புறமா நிறைய ஸ்மால் subordinate courts இருக்கு. ஸோ இப்படிதான் இந்தியன் ஜுடிஷியரி செட்டப் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. we have a Supreme Court, we have a High Court, we have a district courts, and other we have அதில் செஷன்ஸ் கோர்ட் இருக்கு, வேற அதர் கோர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சிவில் கோர்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ட்ஸ் இருக்கு, பெண்களுக்கான நீதிமன்றம் தனியா இருக்கு. we have எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் உடைய ஊழல் குற்றச்சாட்டுக்கான தனி நீதிமன்றங்கள் இருக்கு. we have செப்பரேட் கோர்ட் ஃபார் சைல்ட் ரைட்ஸ், போக்சோ சட்ட விமன் அண்ட் சில்ட்ரன் ரைட்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஒரு தனி கோர்ட் இருக்கு. அந்த மாதிரி தனி நீதிமன்றங்கள் தனியாகவே இருக்கு. அது ஸ்பெஷலைஸ்டு கோர்ட்ஸ்.
இந்த மாதிரி ஆனால் மேஜர் கோர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் உடைய ஹெட் வந்து ஜுடிஷியரியில ஹை கோர்ட், ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸ்டேட்ல வந்து ஹையஸ்ட் கோர்ட் வந்து ஹை கோர்ட். சென்ட்ரல் யூனியன்ல ஹையஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த ஜுடிஷியரி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகே, இவங்களுக்குன்னு தனி சட்டங்கள் இருக்கு, இவங்களுக்குன்னு எல்லாமே தனி. ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியா நம்ம இந்தியன் ஜுடிஷியரி செட்டப் இருக்கு. புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. ஸோ இன்டகிரேட்டடா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் ஒரே லைன்ல வருவாங்க, மிங்கிள் ஆயிட மாட்டாங்க மற்றவங்க கூட. தட் இஸ் கால் மூணு பிரான்ச்சஸ் இருக்கு. தட் இஸ் கால் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்றாங்க, இவங்க 3 பேர் அதிகாரம் மிக்க ஆளுங்க இல்லையா? சட்டம் லா பாஸ் பண்றக்கூடிய இந்தியன் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் செட்டப். அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸ், எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல வராங்க. ஜுடிஷியரி இப்போ 3 அதிகாரம் மிக்க 3 டிவிஷன்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள ஓவர்லாப் ஆகும். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு வரம்பு இருக்கும். கான்ஸ்டியூஷனே கொடுத்துருக்கோம், இதெல்லாம் என்னுடைய வரம்புக்குள்ள வந்தது, இதெல்லாம் உங்களுடைய வரம்புக்குள்ள வந்தது. இப்போ ஜுடிஷியரிக்கு ஒரு வரம்பு இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு வரம்பு இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் வரம்பு இருக்கு. ஸோ இவங்க 3 பேருக்குமே உள்ள வந்து ஒரு டிவிஷன் இருக்கும். அதான் டிவிஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர். ஒருத்தருடைய வரம்புக்குள்ள அதிகாரத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது, ஒரு சில எக்ஸ்டென்ட் மேல போகக்கூடாது அப்படின்னு அதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம தனித்தனியாக கிளாஸஸ் வரும்போது பார்ப்போம். ஸோ ஜுடிஷியரியுடைய வரம்புக்குள்ள பார்லிமெண்ட் வரக்கூடாது, பார்லிமெண்ட்டுடைய வரம்புக்குள்ள ஜுடிஷியரி வரக்கூடாது. அந்த மாதிரி செப்பரேஷன் ஆஃப் பவர் கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல செட்டப் பண்ணிருக்காங்க. ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்கா வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அந்த மாதிரி பியூரஸ்ட் ஃபார்ம் கிடையாது. தேர் ஆர் ஓவர் ரீச்னு, ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜுடிஷியரி வந்து தேவையில்லாம நிறைய இடத்துல பார்லிமெண்ட்டுடைய லாஸ்ல மூக்கு நுழைப்பாங்க, அது ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட்டுடைய வரம்பு, பார்லிமெண்ட்டுடைய கொள்கை முடிவுகள்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த கொள்கை முடிவுகளில் வந்து ஜுடிஷியரிக்கு தலையிடக்கூடாது, ஆனா சம்டைம்ஸ் தலையிடும். அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி ராங் தான். பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் ஓவர் ரீச்சஸ் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் அண்டர் த பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த 3 பிரான்ச் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜுடிஷியரி பிரான்ச். யா, ஸோ ஜுடிஷியரியில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியன் ஜுடிஷியரி எப்படி வந்தது, நான் அதோடைய எவல்யூஷன் பத்தி நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல. பட் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் செட்டப்புக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து என்ன லாஸ் பாஸ் பண்றாங்களோ அந்த லா தான் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் லாவா இருந்தது. அப்படி ஒரு லா தான் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தனியாவே சப்ஜெக்ட் இருக்கு பாலிட்டியில. வி ஆல்சோ ஹேவ் அ சப்ஜெக்ட் இன் ஹிஸ்டரி ஆஸ் வெல். சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ், மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் 1919, 1919, 1935, 1940 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், பிட்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது பாலிட்டிலையும் வரலாம், ஹிஸ்டரிலையும் வரலாம். ஸோ அதில் முக்கியமான ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அந்த அந்த அது வந்து அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முன்னோடின்னு கூட நம்ம சொல்லலாம். பார்லிமெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான ஒரு சட்டம். அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனால நான் இங்க கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஃபெடரல் கோர்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் ஒரு ஃபெடரல் கோர்ட்ன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. ஃபெடரல் கோர்ட்ன்றது என்னது? இந்த செப்பரேட் கோர்ட் சொல்லியிருந்தா இல்லையா, சென்ட்ரல்ல ஒரு கோர்ட் இருக்கணும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு 1937 ஒரு ஃபெடரல் கோர்ட்டை வந்து அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1935 ஆக்ட்ல போடுறாங்க. ஸோ தேர் மே பி a question, which among the following acts has got the provisions for federal court அப்படின்னு கொஸ்டின் கேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947, ஆர் there will be a 1919 ஆக்டோ 1919 ஆக்டோ. நமக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ the right option is கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதான் ஃபெடரல் கோர்ட்டுடைய ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஃபெடரல் கோர்ட்டு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சார்? ஃபெடரல் கோர்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ இந்தியாவில் லீகல் சிஸ்டம், ஏன்னா இந்தியாவில் ஒரு லீகல் சிஸ்டம் கொண்டு வந்ததே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் தான். நம்மளுக்குன்னு தனித்தனி மன்னராட்சியில தனித்தனி ரூல்ஸ் இருந்தது. பட் ஒட்டுமொத்த கண்ட்ரிக்குமே வந்து ஒரு லீகல் சிஸ்டம் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் வேயாவை கொண்டு வந்தது வந்து பிரிட்டிஷ் தான். அதை வந்து அவங்கள பாராட்டலாம். அந்த லீகல் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்ம இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், நிறைய கோடு பார்க்குறோம் இல்லையா, இந்தியன் தண்டனை சட்டம், குற்றவியல் தண்டனை சட்டம், அந்த மாதிரி அதே மாதிரி we have a different type of laws passed by British Parliament on India.
அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பிரைவி கவுன்சில், அங்கேயும் நிறைய கோர்ட்ஸ் இருந்தது. வி ஹேவ் ஸ்மால் கோர்ட்ஸ். அதனால ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு பார்த்தீங்கன்னா பிரைவி கவுன்சில் சொல்லுவாங்க. பிரைவி கவுன்சில் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரிஜினல் பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா பிரைவி கவுன்சில் இருந்தது. பிரைவி கவுன்சில் தான் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். கீழ் கோர்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கடைசியில் எங்க போய் நிற்கும்? பிரைவி கவுன்சில் தான். இதை பத்தின ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஐ வில் சென்ட் யூ தி லிங்க் ஆஸ் வெல். அந்த லிங்க்ல பாருங்க பிரைவி கவுன்சிலுடைய எவல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் பிரைவி கவுன்சில், அது பிரைவி கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரைவி கவுன்சிலை பத்தி டீட்டெயிலாக நீங்க படிங்க. அது பிரைவி கவுன்சில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான், ஹிஸ்ட்ரியிலும் நம்ம கவர் பண்ணுவோம், இதையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த பிரைவி கவுன்சிலுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பாருங்க, சரிங்களா? டேரக்டா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ பிரைவி கவுன்சில் தான் கடைசியில் ஃபெடரல் கோர்ட்டா மறைச்சு சுப்ரீம் கோர்ட்டா நம்மளுக்கு வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து பார்ட் 5 அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நம்ம நிறைய பார்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்ட்ஸ், ஸ்கெடியூல்ஸ், ஆர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும், பார்ட் 5, ரைட்? அண்ட் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124 இருந்து ஆர்டிகல் 147 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லாமே இதுல இந்த பர்டிகுலர் இந்த குரூப் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல நம்ம அதுல மென்ஷன் ஆயிருக்கு, சரிங்களா? அதுல எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா வி ஆர் நாட் அ லாயர், நம்ம லாயர் ஆக தேவை கிடையாது. நம்ம வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஏரியாஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணா போதும். அதனால நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு. அது இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது, ஹவு இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் ஜுடிஷியரின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால 2 கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா? வி ஹேவ் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன், வி ஹேவ் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். அது பியூர் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம். நம்மளது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான், பட் யூனிட்டரி பேஸ்டு. நம்மளுக்கு ஒரே கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு, ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. அங்க டிவல் சிட்டிசன்ஷிப், நம்மளுக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இல்லையா? ஸோ ஒன் கான்ஸ்டியூஷன் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. அங்க அப்படி கிடையாது. 50 ஸ்டேட்ஸ் இருக்கு, 50 ஸ்டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபெடரலுக்கும் ஒரு தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஸோ அங்க வந்து 2 விதமான கான்ஸ்டியூஷன் இருக்கு. அதனால வந்து 2 விதமான முக்கியமான கோர்ட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஒன்லி ஒன் சுப்ரீம் கோர்ட். நம்மளுக்கு டிஃபரெண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் இருக்கா? கிடையாது, ஒரே சுப்ரீம் கோர்ட். தட் இஸ் ஹவ் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் கோர்ட் சிஸ்டம் அண்ட் இந்தியன் லீகல் சிஸ்டம். டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் டிஃபரெண்ட் இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் தனித்தனியா இருக்கு, சிட்டிசன்ஷிப் தனித்தனியா இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் லாஸ் ஆன் ஸ்டேட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் உடைய கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட லாஸ் தான் அந்த கோர்ட் பார்க்கும். அந்த மாதிரி செப்பரேட்டா அங்க இருக்கு. நம்மளுக்கு வந்து we have a integrated judiciary system where Supreme Court and High Court and subordinate courts will integratedly handle the legal system of the country. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பத்தி நம்ம முன்னே பார்த்தோம். அதுல தான் ஃபெடரல் கோர்ட்டோட செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சப்ஜெக்ட் அதான் பார்க்க போறோம். ஸோ அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ரீப்ளேஸ் த பிரைவி கவுன்சில் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து பிரைவி கவுன்சிலா இருந்தது ஒரு காலத்துல. இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது சுப்ரீம் கோர்ட்டா மாறினது. சரிங்களா? ரைட். ஸோ டேரக்டா நம்ம காம்போசிஷன் போலாம். சுப்ரீம் கோர்ட்டுடைய காம்போசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜட்ஜஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். ஸோ அட் பிரசன்ட் தேர் ஆர் 30 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யாரு? எஸ்ஏ போப்தே இருக்காரு. ஸோ எஸ்ஏ போப்தே இஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 47வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு சார் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ கீழே வந்து நான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நிறைய பேர் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஹேவ் லுக் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட். அதில் வந்து ஒவ்வொரு ஜட்ஜஸ் உடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் டே, அவங்க முக்கியமான சுப்ரீம் கோர்ட்டுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் டே. அந்த கான்ஸ்டியூஷன் டே வந்து அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோட்டோ கேலரி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. அண்ட் ஒரிஜினலாக எப்படி இருந்தது சார்? ஃபெடரல் கோர்ட்டில் ஒரிஜினலாக எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா 8 ஜட்ஜஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். அப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 7 சுப்ரீம் ஃபெடரல் ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது எவால்வ் ஆயிருக்கு. நிறைய முறை வந்து என்ன இருக்காங்க, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் வந்து அந்த இடம் பத்தாது, நம்பர்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு தே ஹவ் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஸ்லோலி. அப்போ 10 முறை வந்து அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா முக்கியமான பாயிண்ட், ஹூ இஸ் த அத்தாரிட்டி டு டிசைட் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த இந்தியன் பொலிட்டிக்கல் செட்டப்? யாருன்னா பார்லிமெண்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க,
the strength of the Supreme Court is decided by options: Parliament, Chief Justice of India, or Supreme Court, or High Court. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் கொடுத்துருக்கு கான்ஸ்டியூஷன்ல. பார்லிமெண்ட் has got the authority to decide the strength of the Supreme Court. ஸோ பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமான்றதான் முடிவு பண்ணணும். ஸோ 10 முறை மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க. 8ல இருந்து அப்படியே ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு 30 ஜட்ஜஸ் வரைக்கும், 34 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 30 வந்து இப்போ ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் we have 4 vacancies. அண்ட் அது ஃபர்ஸ்ட் முறை எப்போ மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956. இதெல்லாம் சும்மா ஸ்மால் இன்ஃபர்மேஷன். 1956ல இந்த ஃபர்ஸ்ட் முறை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? ஒரு ஜட்ஜா ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னா வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ்? ஸோ என்ன அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 ஞாபகம் இருக்குங்களா? we have spoken about ஆர்டிகல் 124. இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆர்டிகல் 124ல இருந்து 147 டாக்ஸ் அபவுட் ஜுடிஷியரி. இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஆர்கனைசேஷன், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ அதில் முக்கியமான ஆர்டிகல் 124 தான். ஃபர்ஸ்ட் ஆர்டிகலே டாக்ஸ் அபவுட் த குவாலிஃபிகேஷன். என்ன சொல்லுது? நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 124லயே இந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கு. வாட் இட் சேஸ்? 65 years, ரைட்? 65 years இருக்கணும். வாட் இஸ் இந்தியன் சிட்டிசன் who is below 65 years. ஸோ மேக்ஸிமம் ஏஜ்ன்றது வந்து 65. அவர் தான் எலிஜிபிள் டு பி ரெக்கமெண்டட் as the appointment of a judge. ஆனா ஏஜ் சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன்? he or she has to be a judge of 1 or more high courts for at least 5 years. ஸோ ஹை கோர்ட் உடைய ஜட்ஜா இருக்கணும் 5 வருஷம் கண்டிப்பா இருக்கணும். செகண்ட் குவாலிஃபிகேஷன், செகண்ட் கிரைட்டீரியா என்ன? ரெண்டாவது கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா அதே ஹை கோர்ட்ல வந்து 10 வருஷம் ஹை கோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அது ஒரு கண்டிஷன். ஆர் இஃப் he or she is the distinguished jurist in front of the president. பிரசிடென்ட் வந்து யாராவது ஒரு ஆளை வந்து அவர் distinguished jurist இருக்காரு, அதாவது ஜுடிஷியல் லீகல் சிஸ்டம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காருன்னா டேரக்டா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா கூட நாமினேட் பண்ணலாம். நாமினேட் பண்ணலாம். எலெக்ஷன் கிடையாது, ஸோ நாமினேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் பார்த்தோம். 124th ஆர்டிகல்ல வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் நம்ம டிசைட் பண்றாங்க. மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து 65. மினிமம் இயர்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஸோ சொல்லலை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்ல படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் இன்டைரக்ட் பாயிண்ட்ஸ். இங்க தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க? there is no minimum age prescribed by the constitution. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. Constitution has prescribed the minimum age for appointing as a Supreme Court judge அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா there is no minimum age prescribed, but there is the maximum age prescribed. அது என்ன? 65 years, right? And the 3 conditions, either the judge has to be the person has to be the judge of the high court in 1 or more high courts for 5 years at least. minimum 5 years இருக்கணும். or 10 years of lawyer practice in high court, 1 or more high courts. அப்படின்னா distinguished jurist இருக்கணும், ரைட்? இது முக்கியமான 3 இது இருக்கணும், 3 ப்ரொவிஷன்ஸ், ரைட்? வாட் இஸ் த டென்யூர்? டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணலங்க. டென்யூர்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு டென்யூரிட்டி இருக்கு, டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு டென்யூரிட்டி இருக்கு. பட் தேர் இஸ் நோ டென்யூரிட்டி ஃபார் ஃபிக்ஸ் பண்ணல இந்த இந்திய சுப்ரீம் கோர்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன். 3 ஆனா 3 ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, முக்கியமான ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்? எந்த லாஸ்ட் பாயிண்ட்மா? மினிமம் ஏஜா? எந்த ஏஜுக்குள்ள உள்ள வரணும்னு அவங்க சொல்லலை. 21, 25. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பியா இருக்கணும்னா 25 வயசு இருக்கணும். எம்பி எலெக்ஷன் நடக்கணும்னா எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும் அப்படின்னா 25 வயசுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு டிஸ்டிங்க்ட் ஜூரிஸ்டா? ஓகே, அதான் சொல்றேனே, அவர் ஒரு லாயரா இருக்க தேவையில்லை. ஆனா லீகல் சிஸ்டம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காரு, லாயர் கோர்ஸ் இல்லாம லாயரா கூட இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கலாம். ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ப்ராக்டிஸ் பண்ணாம லீகல் சிஸ்டம்ல பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு, ஒரு PhD வாங்கியிருக்காரு அப்படின்ற நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து பிரசிடென்ட் முடிவு பண்ணலாம். பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஜட்ஜஸை. ஸோ அவங்க வந்து பிரசிடென்ட்டுடைய கண் பார்வையில வந்து இவர் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை இவர் ஃபுல்ஃபில் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ஏன்னு இருக்காரு, ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸ் அவர் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. பட் ஸ்டில் அவருடைய கண் பார்வையில, அவருடைய நாலேஜ்ல வந்து இவர் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காருன்னா டேரக்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதான் டிஸ்டிங்க்விஷ்ட் ஜூரிஸ்ட். ஜூரிஸ்ட்னா என்னது? ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன், ஜட்ஜுக்கான முக்கியமான ப்ரொவிஷன்ஸ், முக்கியமான நாலேஜ் அவருக்கு இருக்கான்னு பாக்குறாங்க.
ரைட். இந்த 2 கண்டிஷன்ல அவர் இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தாருன்னா பிரசிடென்ட் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஜட்ஜ் ஆகலாம். ரைட். ஸோ டென்யூர் பத்தி சொல்லல, தேர் இஸ் நோ, அதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க, டென்யூரிட்டி பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா கான்ஸ்டியூஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் 3 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? 65 வயசு வரைக்கும் அவர் ஆஃபீஸ்ல இருக்கலாம். செகண்ட் வந்து கேன் ரிசைன் பை ரைட்டிங் இட் டு த பிரசிடென்ட் இல்லையா. டென்யூரிட்டி கிடையாது. அப்ப எப்பனா முடியும் அவர் ரிசைன் பண்ணிடலாம். அப்ப யாருக்கு எழுதி கொடுப்பாங்க? அதர் ஜட்ஜஸ் எழுதி கொடுப்பாங்கன்னு கேட்டா நோ, he will tender his resignation by writing to the president of the country and can be removed. இன்னொரு விதத்துல ரிமூவ் பண்ணலாம். எப்படி? அவரை வந்து பதவி இழக்க செய்ய வைக்கிறது. எப்படி பண்றது? பை கான்செப்ட் கால்ட் இம்பீச்மெண்ட். அதுதான் இன்னைக்கு முக்கியமான கான்செப்டே. இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் ஜட்ஜ் ஆயிட்டாருன்னா அவரை வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. ஆஃபீஸ்ல இருந்து அவர் என்ன தப்பு பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியாதான்னு கேட்டா நோ, தே கேன் பி ரிமூவ்டு பை வாட் இஸ் கால்ட் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த ஜட்ஜ் வந்து தவறுகள் பண்ணியிருந்த பட்சத்துல அவரை ரிமூவ் பண்ணலாம். அதுதான் 3 ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுல பார்த்தது வந்து நோ ஃபிக்ஸ்டு டென்யூர், நோ மினிமம் ஏஜ், 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ரைட். இந்த ஏஜ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்து எல்லாமே வந்து பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுது. இந்த ஏஜ் வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அது எல்லாமே பார்லிமெண்ட் வில் டிசைட். சரிங்களா? அகைன் பார்லிமெண்ட்டுக்கு தான் முக்கியமான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். டேட்டா இம்பீச்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் எங்க சார் கொடுத்துருக்காங்க? அகைன் ஆர்டிகல் 124 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர்டிகல் 124ல வந்து கிளாஸ் 4 கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் 4ல வந்து டீல்ஸ் வித் இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதே இதுல வந்து ஆர்டிகல் 218 வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்றது. அப்ப என்ன தெரிய வருது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் ஹைகோர்ட் ஜட்ஜையும் இம்பீச் பண்றது ப்ரொசீஜர் ஒண்ணுதான். either you may be a high court judge or you may be a supreme court judge, your impeachment procedure or removal of the office procedure is same, ஆனா articles different. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஆர்டிகல் 124, ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து ஆர்டிகல் 218. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டவுன் இட், ஆர்டிகல் 218. ரைட். அப்போ ஓகே, எப்படி இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கான்னு கேட்டா, there is no specifically any provision in the constitution that deals with impeachment. So impeachmentக்குன்னு தனியா ஸ்பெஷலா இதெல்லாம் பண்ணணும்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்ல கிடையாது. ஐ மீன் என்னென்ன கிரவுண்ட்ஸ்னு சொல்ல கிடையாது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, proved misbehavior or incapacity, இந்த ரெண்டே வார்த்தை தாங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஆர்டிகல் 124(4)ல ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 124 என்ன சொல்லியிருக்கு? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகப்பட்டவர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருந்தாருன்னா, இல்ல அவருக்கு இன்கெப்பாசிட்டி, அவருக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்ற பட்சத்துல அவரை ரிமூவ் பண்ணலாம்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எதெல்லாம் தகுதி இன்மை அப்படின்றதுக்கு தேர் இஸ் நோ மீனிங், எதெல்லாம் மிஸ்பிஹேவியர்ன்றதுக்கு மீனிங் கிடையாது கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி கொடுக்கல. அப்போ அதுக்கு நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. எதெல்லாம் மிஸ்பிஹேவியர் நம்ம நினைச்சுக்கிறது, எதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்கெப்பாசிட்டி நினைச்சுக்கிறது நம்ம ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை வந்து தான் நம்ம என்ன பண்றோம், அது பின்னாடி ஒரு சட்டத்தின் மூலமா அதை நம்ம வந்து பண்றோம். ஸோ ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு தனி சட்டத்தை உருவாக்கி பார்லிமெண்ட் வந்து இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் த கிரவுண்ட்ஸ் ஃபார் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, அண்ட் தட்ஸ் இட் இஸ் த கிரவுண்ட். இவ்வளவுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்கிறது வந்து இவ்வளவுதான். ரெண்டு கவார்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இன்னொன்று இன்கெப்பாசிட்டி. அது சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன். அப்ப இன்டர்பிரேட் பண்ணலாம், எப்படினாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வைடர் ஸ்கோப் இருக்கு அதுக்கு. ஏன்னா மிஸ்பிஹேவியர்ன்றது ஒரு பெரிய ஸ்கோப். எதுதான் மிஸ்பிஹேவியர் நமக்கு தெரியாது. ஸோ அந்த சட்டத்தின் மூலமா அதை கொண்டு வந்திருக்காங்க. வில் ஹேவ் a look on it. ரைட். ஸோ சிஜேஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனியா இருக்கா சார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் ஏதாவது தனி ப்ரொவிஷன் இருக்கா இம்பீச்மெண்ட்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றதும் இஸ் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். அவர் எல்லாரும் ஈக்குவல் தான், அந்த ஈக்குவல்ல முதன்மையானவர். எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், அவரும் ஒரு எல்லா அமைச்சர் மாதிரி தான், ஆனா அவர் பிரதான அமைச்சர். அதே மாதிரி தான் சுப்ரீம் ஜுடிஷியரி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஆல் ஜட்ஜஸ் ஆர் ஈக்குவல், பட் ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன். சிஜேஐக்குன்னு ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர், மற்ற ஜட்ஜஸ்க்கு தனி இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். ரைட். ஓகே, என்ன ப்ரொசீஜர் குயிக்கா பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் சொல்லியிருந்தோம் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் மிஸ்கான்டக்ட் அப்படின்ற வார்த்தைகள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் நம்மளுக்கு தெரியல. அப்ப என்ன பண்றாங்க பார்லிமெண்ட், ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 அப்படின்ற 1968ல ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட், ஜட்ஜஸ்க்கான
என்கொயரிஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜட்ஜஸ் உடைய கான்டாக்ட்ல ஜட்ஜஸ் உடைய கெப்பாசிட்டியில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்கொயரி பண்றதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. அதுல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் பத்தி, இம்பீச்மெண்ட் உடைய கண்டிஷன்ஸ் என்ன, இம்பீச்மெண்ட் உடைய கிரவுண்ட்ஸ் என்ன, எது எதெல்லாம இம்பீச்மெண்ட்ல கொண்டு வரலாம், அதை வந்து அந்த அந்த சட்டத்துல நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல டீட்டெயிலாக கொடுக்கல. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில், பின்னாடி பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஹஸ் நாட் கிவன் அ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், ஹவெவர் ஜுடிஷியல் இன்கொயரி ஆக்ட் ஹஸ் கிவன் அ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆன் இட். சரிங்களா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னங்க, அது ஒரு மோஷன். மோஷன் என்ன, அது ஒரு தீர்மானம். ஒரு தீர்மானம் மூலமா தான் கொண்டு வர முடியும். அந்த மோஷன் ஹஸ் டு பி சைன்ட் பை 50 மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் 100 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. அதுல என்ன தெரியுது, ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய இல்ல ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜை வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா அது பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். மற்றவங்க யாரும் தலையிட முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு தான் கான்ஸ்டியூஷன்ல பவர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு, ராஜ்யசபா லோக்சபா. அப்ப 2 ஹவுஸ்ல யாருனாலும் தீர்மானம் கொண்டு வரலாம். சரியா? சில கண்டிஷன் சில ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். அது மணி பில் அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி. ஆனா இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸுமே வந்து இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை வந்து மோஷன் வந்து உருவாக்க டேபிள் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். சரி, ராஜ்யசபால முடிவு பண்றாங்க ஒரு கட்சி, ராஜ்யசபால இருக்கிற கட்சிகளை முடிவு பண்றாங்க, ஓகே நாங்க வந்து இந்த ஜட்ஜி மேல இம்பீச்மெண்ட் பண்றோம் அப்படின்னாங்கன்னா அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அந்த ராஜ்யசபால டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னது 245. அப்ப அதுல வந்து 50 மெம்பர்ஸ் மினிமம் 50 மெம்பர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும், சைன் பண்ணணும். ஓகே 50 பேர் நாங்க வந்து இந்த ப்ரொசீஜர் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்றோம் அகைன்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்ப லோக்சபால பண்றாங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா லோக்சபால வந்து 100 எம்பிஸ் 100 எம்பிஸ் வந்து அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து சைன் பண்ணணும். இனி அவங்க இனிஷியேட் பண்றாங்க, பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணது, ஓகே இந்த ஜட்ஜ் சரியில்லை தவறு பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் முடிவு பண்றாங்க. சரிங்களா? சோ அவங்க சோ லோக்சபானா 100, ராஜ்யசபானா 50. ஓகே என்ன பண்றாங்க, அதை வந்து யார்கிட்ட கொடுக்கணும், பிரிசைடிங் ஆஃபீஸர், சபாநாயகர் சொல்றாங்க இல்லையா, சபாநாயகர், ஸ்பீக்கர், பிரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்கு அவருக்கு. ஸோ ராஜ்யசபால வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் இஸ் த லீடர் ஆஃப் த ஹவுஸ், ஐ மீன் ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ். அது டெப்டி ஸ்பீக்கரும் இருக்காங்க. அதே மாதிரி லோக்சபால ஸ்பீக்கர் இருக்காங்க, டெப்டி ஸ்பீக்கரும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த மோஷனை கொடுக்கணும், சார் இந்த மாதிரி நாங்க இந்த ஜட்ஜுக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணலாம்னு விரும்புறோம், இங்க பாருங்க எங்க இதுல இப்போ ராஜ்யசபால 50 பேர் இருக்காங்க, நாங்கள் 50 பேர் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு மோஷனை நாங்க பாஸ் பண்ணணும், இனிஷியேட் பண்ணோம். லோக்சபால இல்ல ஸ்பீக்கர் கிட்ட லோக்சபால 100 பேர் நாங்க சைன் பண்ணி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு இந்த ஜட்ஜி மேல நம்பிக்கை இல்லை, இந்த ஜட்ஜ் வந்து தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோஷன் கொடுக்கணும். ஓகே இப்போ அது ஸ்பீக்கர் கிட்ட வருது. ஸ்பீக்கர் கிட்ட அதிகாரம் இருக்கு, அவர் முடிவு பண்ணலாம். என்ன முடிவு பண்ணலாம், அந்த மோஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, அந்த மோஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கும் அதிகாரம் இருக்கு. அவங்க கொடுத்ததுனாலேயே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. எம்பிஸ் வந்து இனிஷியேட் பண்ணனாலேயே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. The speaker or the presiding officer can deny or accept. 2 விதமான ஆப்ஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஓகே அவர் எப்படி முடிவு பண்ணுவாரு அக்செப்ட் பண்றதுன்னு சொல்லி அவர் சில கண்டிஷன்ஸ் பார்ப்பாரு. இந்த ஆக்ட், இந்த ஜுடிஷியல் இன்கொயரி ஆக்ட் தவிர மற்ற நேச்சுரல் விஷயங்களையும் பார்ப்பாரு. அவருக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல. ஸோ லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம மற்ற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனே அவர் ரெஃபர் பண்ணுவாரு. ரெஃபர் பண்ணி அவருடைய நம்பிக்கைக்கு அது ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா they will accept it, the person will accept it or he will reject it. ஸோ ஓகே 2 சினாரியோ இருக்கு. ஸோ அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், அந்த போர்ஷன் அப்போ முடிஞ்சு போச்சு, அப்போ நல் அண்ட் வைடா முடிஞ்சு போச்சா, அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணாருன்னா அப்போ அவர் என்ன பண்ணணும், ஒரு இன்கொயரி கமிட்டி வைக்கணும், ஒரு அந்த கண்டிஷன்ஸ் இந்த இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஆல் திஸ் அலிகேஷன்ஸ்க்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாரு, எனி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், யார் மேல இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கோ அவர் இருக்க மாட்டாரு, அதர் ஜட்ஜ் இருப்பாரு, அப்புறம் ஒரு ஹைகோர்ட்டுடைய சிஜேஐ இருப்பாரு, அண்ட் வி ஹேவ் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் இருப்பார். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். அவர் வந்து ஹைகோர்ட்ல லாயரா ஜட்ஜா இருக்குன்னு அவசியம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த லீகல் சிஸ்டம்ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் பத்தின ஒரு
நாலேஜ் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அந்த கமிட்டியில அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் செட் பண்ணுவார். ஓகே, இவர் மாதிரி எங்க ஹவுஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து என்கொயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. யா வில் குயிக்லி ஃபினிஷ் இன் 10 to 15 minutes. ஓகே, அண்ட் ஸோ சொல்லியிருப்பார். அந்த இன்கொயரி கமிட்டி வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இப்போ லோக்சபால பாஸ் இனிஷியேட் பண்ணாங்கன்னா அவங்களால என்னென்ன அவங்க சொல்லணும், மிஸ்பிஹேவியர்ல இதெல்லாம் மிஸ்பிஹேவியர் நாங்கள் நம்புறோம் அப்படின்னு அவங்க டீட்டெயிலாக சொல்லணும். யாரு ஜட்ஜு, அவர்கிட்ட என்னென்ன அவர் மேல என்னென்ன தப்புகள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த கமிட்டியை வந்து அந்த தவறுகளை வந்து சரியா தவறான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு அது யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்பீக்கர் வந்து அதை பார்த்துட்டு டேபிள் பண்ணுவார் எங்க பார்லிமெண்ட்ல டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபா இனிஷியேட் பண்ணாங்கன்னா ராஜ்யசபால டேபிள் பண்ணுவாங்க, லோக்சபால இனிஷியேட் பண்ணாங்கன்னா லோக்சபால டேபிள் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஹவுஸ்ல டேபிள் பண்றாங்களோ அந்த 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 ரிப்போர்ட் மேல டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா. ஏன்னா அந்த மொத்த ஹவுஸ்மே வந்து அந்த இம்பீச்மென்ட் ப்ரொசீஜருக்கு ஆதரிக்கணும் அவசியம் கிடையாது. சில கட்சிகள் வந்து அதை எதிர்க்கலாம், சில கட்சிகள் ஆதரிக்கலாம். ஸோ டிஸ்கஷன் நடக்கும். சரி, இல்லை நாங்கள் ஏற்றுக்கல, இவர் தப்பு பண்ணலன்னு ஒரு தரப்பு சொல்லலாம். இல்லை வந்து சில பேர் வந்து இல்லை நாங்கள் தப்பு பண்ணியிருக்காரு, ரிப்போர்ட் கரெக்டு தான், கமிட்டி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கடைசியாக ஓட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போவாங்க. ஓட்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த மோஷன் வந்து பாஸ் ஆகணும். என்ன மெஜாரிட்டி? மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் அண்ட் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அந்த மோஷன் பாஸ் ஆகணும். டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ், அது அந்த ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்போ ஒரு ராஜ்யசபால வந்து டோட்டல் மெஜாரிட்டி எவ்வளவு? 245. அதுல அன்னைக்கு பிரசன்ட் இருக்கக்கூடிய மக்கள் அதுல 2/3 மெஜாரிட்டி. சரிங்களா? இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் இந்த மோஷன் வந்து பாஸ் ஆகும். அதே லோக்சபால பாருங்க 543 மெம்பர்ஸ், அதுல வந்து டோட்டல் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ், அதுல 2/3 பிரசன்ட் இந்த பர்டிகுலர் செஷன். ஒரு 400 பேர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 400 பேர்ல 2/3 இருக்கணும் அப்படின்றத கண்டிஷன்ஸ். ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல பண்ணணும். அப்போ ஓட்டிங் நடக்குது, ஓட்டிங்ல அந்த ஓட்டிங் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல, ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு சினாரியோ, தோத்துட்டாங்கன்னா ஒரு சினாரியோ. தோத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அந்த மோஷன் வந்து வில் கன்சிடர் டு பி ஃபெயில்டு. ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க, ஓட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப அந்த அந்த பர்டிகுலர் ஹவுஸ்ல ஜெயிக்கிறாங்க, அப்ப அதர் ஹவுஸுக்கு அதை பாஸ் பண்ணணும். ரெண்டு ஹவுஸுமே வந்து நம்மளுக்கு இந்த இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர் வந்து ஓட்டிங்க்கு இன்வால்வ் பண்ணி நம்ம அந்த ஓட்டிங்ல ஜெயிக்கணும். சரிங்களா? லோக்சபா மட்டும் பாஸ் பண்ணா போதுமானதும் கிடையாது, ரெண்டு ஹவுஸுமே பண்ணணும். ஸோ லோக்சபால இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா லோக்சபால ஜெயிக்கணும், அண்ட் அதை பாஸ் பண்ணி ராஜ்யசபால பாஸ் பண்ணணும். ராஜ்யசபாலையும் அதை வந்து ஓட்டிங் இன்வால்வ் பண்ணி அதுலயும் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்து அந்த பர்டிகுலர் இம்பீச்மென்ட் ப்ரொசீஜரை வந்து வின் பண்ணணும். அப்ப ரெண்டு ஹவுஸுமே வின் இப்ப இதுலயும் தோக்கலாம், அதுலயும் தோக்கலாம். நிறைய சினாரியோஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு தோத்தா கூட முடிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டு இதுலயுமே வந்து ஜெயிக்கணும். அந்த மோஷன் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா அது பிரசிடென்ட் கிட்ட அனுப்புவாங்க. எப்படி ஒரு சட்டம் எப்படி ஏற்றுறாங்களோ, பாஸ் பண்றாங்களோ, ஒரு ஒரு பில் எப்படி பாஸ் பண்றாங்களோ அதே தான். ஸோ பிரசிடென்ட் கிட்ட வருது, பிரசிடென்ட் வந்து அவர் கையெழுத்து போடுவார். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பீக்கர் அலோவ் பண்ணியிருக்காரு, ஓகே வெரி குட். அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காரு, கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கமிட்டி டிசைட்ஸ், ஓகே தே ப்ரூவ்ட், ஆமா இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து ரெண்டு ஹவுஸ்மே பாஸ் பண்ணியிருக்காங்களா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில? ஆமா, ஓகே, எல்லா கண்டிஷனும் செட் ஆயிடுச்சுன்னா அவர் கையெழுத்து போட்டுருவார். ஸோ வென் ஹி சைன்ஸ் தட் பர்டிகுலர் ஆர்டர், that is considered to be the person, the Supreme Court judge or the High Court judge considered to be impeached. சரிங்களா? பிரசிடென்ட் உடைய கையெழுத்து வரும்போது அந்த பர்சன் பதவி இழக்கப்படுவார். பதவி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஹை கோர்ட் ஜட்ஜும். சரிங்க, திஸ் இஸ் த ப்ரொசீஜர், ரைட்? ஸோ இதுல நிறைய சினாரிஸ் இருக்கு, நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு, நிறைய முறை இம்பீச்மென்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்திய வரலாற்றுல யாரையுமே வந்து நம்ம இம்பீச் பண்ணல அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இல்லையா? 50 ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணணும், இல்ல 100 லோக்சபா மெம்பர்ஸ் இனிஷியேட் பண்ணணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணணும். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு அங்கேயும் முடிஞ்சு போச்சு. அவர் அக்செப்ட் பண்ணணும், அப்புறம் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க தீர்மானம், அவங்க வந்து டிசைட் பண்ணணும். சில சும்மாவே குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கமிட்டி வந்து இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, அவர் ஜட்ஜி கரெக்டாக தான் நடந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது அப்படியே சப்மிட் பண்ணாலும் அது ஓட்டிங்க்கு கொடுப்பாங்க, அதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வின் பண்ணணும்.
அப்ப 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஹவுஸ்ல பாஸ் ஆகலைன்னா அந்த மோஷன் ஃபெயில் ஆயிடும். அது ரெண்டுமே பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கையெழுத்து போடும்போது தான் அந்த ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஜட்ஜுக்கான பவர்ஸ் இருக்கு, அந்த ஜட்ஜுக்கான அந்த பர்டிகுலர் அவருடைய டென்யூரிட்டி கான்ஸ்டிடியூஷன் ஹோல்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. இட் இஸ் நாட் தட் ஈஸி. அதான் செப்பரேஷன் ஆஃப் பவர். பார்லிமெண்ட் நினைச்ச உடனே எல்லாம் வந்து ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணிட முடியாது. அவருக்கான அதிகாரங்கள் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா மட்டும்தான், பார்லிமெண்ட் ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ண முடியும். அப்ப அவருக்கான டென்யூரிட்டி, அவருக்கான செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணிருக்கு கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா ஜட்ஜ் வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய எந்த லானாலும் நம்ம வந்து நான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடலாம். சில கால் பண்ணச்சு காரணமாக சில ஜட்ஜஸ் வந்து நடந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மேல ஒரு தப்பான எண்ணம் வச்சுட்டு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ்க்காக கூட நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து நியாயமா நடந்திருப்பாங்க. ஸோ நியாயமா நடந்துக்கிற விஷயங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் அ பர்டிகுலர் ஜட்ஜ். ரைட்? ஜட்ஜ் அஃபென்ஸ் பண்ண முடியாதா? ஜட்ஜ் அஃபென்ஸ் பண்ணலாமே. அதான் மிஸ்பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மிஸ்பிஹேவியர் வந்து அந்த ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட்ல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னதெல்லாம் மிஸ்பிஹேவியர்னு சொல்லிட்டு. அப்படியே மிஸ்பிஹேவியர் பண்ணியிருந்தாலும் கட்சிகள் முடிவு பண்ணணும், பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணணும். ஸோ ஆளுங்கட்சி வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஜட்ஜ் மேல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அப்போ பார்லிமெண்ட் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுது இந்த இடத்துல? ஒரு குவாசி ஜுடிஷியல் ரோல் பிளே பண்ணுது. குவாசி ஜுடிஷியல் என்னது? ஒரு முழுமையான ஜுடிஷியல் ப்ராசஸ் கிடையாது, ஒரு செமி ஜுடிஷியல் ப்ராசஸா வந்து பார்லிமெண்ட் இந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுது. சரிங்களா? ரைட்? இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். 50-100 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கொயரி கமிட்டி யார் யாரெல்லாம் கமிட்டியில் இருப்பாங்க, என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி தேவைப்படுது, 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணணும், 2த்துலயும் இனிஷியேட் பண்ணலாம், இதெல்லாம் பாயிண்ட்ஸ். ஸோ பிஓ உடைய ரூல் எஸ்மா. Even if charges are proved, Parliament is not bound to remove the judge போட்டிருக்கீங்கல்ல சார், அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யா ஜார்ஜஸ் அதான் கமிட்டி வந்து நம்ம ப்ரூஃப் நம்ம கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, ஆமா தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா பார்லிமெண்ட் வந்து இது வந்து ஆளுங்கட்சி மட்டும் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது இல்லையா? என்டையர் பார்லிமெண்ட் முடிவு பண்ணுது. வாட் இஃப் தி அப்போசிஷன் பார்ட்டி சேஸ் தட் நோ திஸ் பர்டிகுலர் அலிகேஷன்ஸ் ஆர் ராங் அப்படின்னு பண்ணும்போது அந்த 2/3 மெஜாரிட்டி, அந்த 2/3 மெஜாரிட்டி வின் பண்ணா மட்டும் தான் இந்த இன்கொயரி கமிட்டியோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சரியா இருக்குன்னு சொல்ல முடியும். அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் பார்லிமெண்ட்ல வந்து அந்த மோஷன் பாஸ் ஆனா மட்டும்தான் அவர் ரிமூவ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே சார். அது சேம் செஷன்லயே பாஸ் ஆகணுமா? ஆமா, சேம் செஷன்லயே பாஸ் ஆகணும். அது ஒரே செஷன்ல முடிச்சிருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சேம் செஷன்ல பாஸ் ஆகும். ஓகே சார். ரைட்? ஓகே சார். சோ பிரசிடிங் ஆபீசர் ரோல் நம்ம பார்த்தோம். பிரசிடிங் ஆபீசர்னா யாரு? அந்த லோக்சபால ஸ்பீக்கர், ராஜ்யசபால வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆர் தி டெபுட்டி ஸ்பீக்கர். அவர் என்ன பண்ணலாம்? அவர் வந்து ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். he may admit or he may refuse. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அண்ட் அதே மாதிரி என்கொயரி கமிட்டியுடைய இதை மட்டுமே அவர் பார்க்க தேவையில்லை. அவருக்குன்னு நாலேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் அவர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் வந்து ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட்ல நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியரா இருக்கு அப்படின்றது அடுத்த ஸ்லைட்ல வருது. ஸோ அந்த பிஓ உடைய ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ கேன் டினை ஆர் ஈ கேன் அட்மிட். சரிங்களா? ஸோ அதான் சொல்றாங்க பாருங்க. இன் தட் கேஸ் பிஓ ஹஸ் த ரைட் டு பிளாக் த மோஷன் அட் இனிஷியல் ஸ்டேஜ் இட் செல்ஃப். அவர் மனசுக்கு வந்து சரின்னு படலை அப்படின்னா அந்த மோஷனை அவர் இனிஷியலாவே ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? அவர் கண்டிப்பா என்கொயரி கமிட்டி வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது, இனிஷியலாவே ரிமூவ் பண்ணிடலாம், அந்த மோஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தாச்சு. எதெல்லாம் வந்து மிஸ்பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ்பிஹேவியர்மா. இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லலை எதெல்லாம் மிஸ்பிஹேவியர்னு சொல்லிட்டு. அண்ட் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 2000 அது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க 2006. 1968 வந்து ஒரிஜினல் பில்லு இருக்கு இல்லையா, அதுல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க 2006. அதுலயும் வந்து நிறைய மிஸ்பிஹேவியருக்கான இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன willful or persistent failure to perform the duties of the judge and willful abuse of judicial office, corruption, lack of integrity or commitment and committing an offense involving moral turpitude. அதான் நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அஃபென்ஸ் பண்ண முடியாது எல்லாம் கேட்டிருந்தாங்க, துரை கேட்டிருந்தீங்க நினைக்கிறேன். அஃபென்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா இதுல அதெல்லாம் கிரவுண்ட்ஸா இருக்கு. அப்புறம் என்ன, ஜுடிஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி பில் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அதுலயும் வந்து மிஸ்காண்டக்டுக்கான டெஃபினேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய கிரவுண்ட்ஸ்ல மிஸ்காண்டக்ட்ல எதெல்லாம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி, கிவிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் எனி அதர் ஆக்ட்ஸ் தட் ஹேவ் an effect of subverting the administration of justice. ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்லேயே ஏதான ஒரு பிரச்சனை இருக்கு, அவருடைய ஒரு முடிவு வந்து மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம் உருவாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அதெல்லாம் ஒரு மிஸ்கான்டக்டுக்கான கிரவுண்ட்ஸ். அண்ட் ஃபெயிலியர் டு ஃபர்னிஷ் ஆர் டிக்ளரேஷன் ஆஃப் அசெட் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய சொத்துக்களை வந்து விவரங்களை தெரிவிக்கல அப்படின்னா, அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் வில்ஃபுல் கிவிங் ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து கிரவுண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் இட் செல்ஃப் ஹஸ் லேட் டவுன் த மிஸ்பிஹேவியர். இது வந்து பார்லிமெண்ட் மட்டுமே பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டே தானா முன் வந்து எங்க ஜட்ஜஸ் மேல ஏதாவது குற்றங்கள் இருந்தா இதெல்லாம் வந்து மிஸ்பிஹேவியருடைய ப்ரொவிஷன்ஸ் சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்லி we have a committee inquiry, Judges Inquiry Act 1968 and with amendments in 2006. இது எல்லாமே வந்து அந்த மிஸ்பிஹேவியர் அண்ட் மிஸ்கான்டக்ட் ரெண்டு வார்த்தைகளுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து வந்து ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்க, தீபக் மிஸ்ரா, ஆல்ரெடி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தீபக் மிஸ்ரா மேல இந்த ரோஸ்டர் ப்ராப்ளம் ஆச்சு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பிரஸ் மீட் நிறைய பேருக்கு நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. தீபக் மிஸ்ரா மேல என்ன பிரச்சனை வந்துச்சு, மற்ற ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து விடுதலை பட்சமா நடந்துக்கிறாரு. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து யார் யாருக்கு எந்தெந்த கேஸ் அலோகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவார். அவர் தான் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர். அந்த கேஸ்ல வந்து அவர் விடுதலை பட்சமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சக ஜட்ஜஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்க வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் கிட்ட வந்தாங்க, பிரஸ் மீட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் நடக்காத ஒரு விஷயம், அது ஒரு பிளாக் டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட். அதை நீங்க படிச்சு பாருங்க. அந்த இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து அது வந்து ராஜ்யசபால இனிஷியேட் பண்ணாங்க. ராஜ்யசபால வந்து அந்த தீபக் மிஸ்ரா மேல வந்து இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர் இனிஷியேட் பண்ணாங்க. அது என்ன பண்ணாருன்னா, அப்ப வெங்கையா நாயுடு தான் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ஸ்பீக்கர், ஐ மீன் பர்டிகுலர் பிரிசைடிங் ஆஃபீஸர் இருக்க முடியும். அவர் என்ன பண்ணாரு, இனிஷியலாவே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இல்ல இது ப்ரொவிஷன்ஸ் கிடையாது, தேர் இஸ் நோ கிரவுண்ட், நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை வந்து அப்பவே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். அண்ட் யா, ஸோ அது இதுதான் பிரசிடிங் ஆஃபீஸர் ரோல் பார்த்தோம். அண்ட் வி ஹவ் சீன் த மிஸ்பிஹேவியருக்கான என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், தீபக் மிஸ்ரா கேஸ். அதுல வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்றாரு, இந்த கேஸ்ல வெங்கையா நாயுடு ஹஸ் கிவன் டீடைல் ரீசன். ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாரு, ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். வைஸ் பிரசிடென்ட் இஸ் நாட் டியூட்டி பவுண்ட் டு கிவ் ரீசன்ஸ். நான் ஏன் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கு அவரு ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அவர் வெங்கையா நாயுடு ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, சில ரீசன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, he has said that misbehavior has not been proved அப்படின்னு சொல்லியிருக்காரு. there was little merit in any of the charges laid. எந்த மெரிட்டும் கிடையாது சார்ஜஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. the charges are said to have been based on very suspicion and assumption மூலமா கொண்டு அந்த சார்ஜஸ் தான், இது உண்மையான குற்றச்சாட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பர்டிகுலர் மோஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? அது என்கொயரி கமிட்டியே போல டேரக்டா மோஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரைட்? ஸோ ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் பார்ப்போம், இதோட முடிச்சுக்கலாம். சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, the motion of, படிங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க மனசுல. the motion to impeach a judge of the Supreme Court of India cannot be rejected. உட்காரு, முடிய போது உட்காரு. ப்ளீஸ் மியூட்ல போடுங்க ப்ளீஸ். கைஸ் மியூட்ல போடுங்க, எல்லாரும் மியூட்ல போடுங்க. மியூட் பண்ணுங்க. நீங்க ஆக்சுவலா அன்மியூட் பண்ணிட்டு மியூட் பண்ண மறந்துடுறீங்க. பிரியா மியூட் பண்ணுங்க. அதனாலதான் क्वेश्चंस லாஸ்ட்ல கேட்கணும்னு சொல்லிருந்தோம். யா, थैंक यू சார். சோ அந்த क्वेश्चन பாருங்க. the motion to impeach a judge of the Supreme Court of India cannot be rejected by the speaker னு கொடுத்திருக்காங்க of the Lok Sabha as per the in the act மூலமா cannot be rejected னு சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா இது? அத நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்பீக்கருக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாதா இம்பீச்மென்ட் ப்ரொசீஜரை? இருக்கா இல்லையா? நோ, ராங், கரெக்ட், வெரி குட். I can see only 2 answers. மத்தவங்க என்னாச்சு? He can reject. Very good, பரத் குமார். So அதிகாரம் அவருக்கு இருக்கு. So இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். So this statement is considered to be wrong. So அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னும் போது டேரக்டா ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் 1 இருக்க இடத்துல எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. So 2 ஸ்டேட்மெண்ட் வெளியே போயிடுச்சா? we have 3 another 2 statements இருக்கு. ஓகே, அடுத்து படிப்போம். The Constitution of India, வார்த்தை முக்கியம். The Constitution of India defines, okay, and gives details of what constitutes the incapacity and proved misbehavior னு சொல்லிருக்காங்க. இது ஆமாவா? கான்ஸ்டிடியூஷன் டீடைலா கொடுத்திருக்காங்களா? இந்த எதெல்லாம் இன்கெபாசிட்டின்னு வரும், எதெல்லாம் மிஸ்பிஹேவியர் வரும் கொடுத்திருக்காங்களா? கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கா? நோ, நோ, வெரி குட், நோ. எது கொடுத்திருக்கு?
ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 அண்ட் ஃபாலோட் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதில் 2006 அமெண்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன்ல டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ வாட் டஸ் இட் மீன்? தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அகைன் ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக 1 and 2 இதில் வந்துருச்சு. ஸோ there is no more statements to reject. எலிமினேட் பண்ண முடியாது. we have 3 and 4. அப்போ மீதி 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ராங். ஓகே. அடுத்து என்ன? டீடைல்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர் given in the judges inquiry act 1968. ஆமாவா? இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் உடைய டீடைல்ஸ் எல்லாமே இந்த இன்கொயரி ஆக்ட்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாவா? கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். If the motion for the impeachment of the judge is taken up for voting, the law requires the motion to be backed by each house of the parliament. எல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப கவனமா படிக்கணும். By each house of the parliament and supported by a majority of total membership of the house and by not less than 2/3 majority of the member of the house present and voting. அப்ப என்ன சொல்ல வராங்க? என்ன கேக்குறாங்க? அப்ப அந்த மோஷன் இம்பீச்மெண்ட் மோஷன் voting எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த voting 2 ஹவுஸ்லயுமே மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப்பும் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த பிரசன்ட் votingம் ஓட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஒரே சிம்பிளா சொல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி. கரெக்ட். ஸோ அப்படிதான் கொடுப்பாங்க பாருங்க. அப்பதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்க உங்க டைம் இழுக்குவாங்க அவங்க. இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரே வார்த்தை கொடுத்துக்கலாம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படி கொடுக்க மாட்டாங்க. யூபிஎஸ்சி வில் will consume your time. நிறைய டைம் நீங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. ரைட். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். எஸ், ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா தான் அந்த மோஷனை ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டும் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ப்ரொசீஜர் உடைய அந்த இன்கெபாசிட்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இன்கொயரி ஆக்ட், ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கருக்கு அதிகாரம் இருக்கு, பிரசிடிங் ஆஃபீஸருக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த மோஷனை இனிஷியல் ஸ்டேஜ்ல. கரெக்ட். ஐ மீன் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு, பட் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான். அண்ட் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், மிஸ்பிஹேவியர்ன்றதுக்கு என்னென்ன மீனிங், மிஸ்காண்டக்ட் என்ன மீனிங் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணல. அதான் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ரெட் ஃபிளாக்ன்றது என்னது? இதுதான் ரெட் ஃபிளாக். ஒருவேளை இங்க ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லையா? ஆனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, இதெல்லாம் ரெட் ஃபிளாக். ரொம்ப தெளிவா படிக்கணும். ஸோ நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதை ஒரே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் படிச்சோம், அதை அப்ளை பண்ணி இந்த மாதிரி யூபிஎஸ்சி கேட்பாங்க. இதை நம்ம தெளிவா ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இட்ஸ் a கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். ரைட். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் இது. இந்த டைம் எதிர்பார்க்குறேன், எக்ஸ்பெக்டிங் 1 question in this. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இதுல நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இதை நீங்க ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ப்ரிலிம்ஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் கிளியர். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம செஷன்ஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப டைம் அதிகமாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஆன் த பிரான்ச்சஸ் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நீங்க உங்க கொஸ்டின்ஸ் ரிசர்வ் பண்ணி வைங்க. we will have 5 to 10 minutes of session for question and answers. Yeah, right. So thank you very much. I can see some positive responses. Yes, Bharat. So impeachment procedure slide பண்ண போக முடியுமா சார்? என்னமா? இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்லைட்ல ஒரு டவுட். சொல்லுங்க. இல்ல அந்த ஸ்லைட்ல ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கீங்க, லைக் ஜட்ஜ் கேன் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். அப்புறம் அதுதான் லாஸ்ட் however this is not applicable time. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப குற்றம் சாட்டப்பட்ட அந்த பர்டிகுலர் ஜட்ஜுக்கு அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப என்ன மோஷன் டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை இப்ப முக்கியமான ப்ரொவிஷன் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னன்னா, அந்த மோஷன் அவங்க பண்றாங்க இல்லையா, மோஷன் இனிஷியேட் பண்றாங்க, கமிட்டி வைக்கிறாங்க. பண்ணும்போது அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க யாருக்கு கொடுக்கணும்? ஸ்பீக்கருக்கும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நீங்க அந்த பர்டிகுலர் பர்சன் அக்யூஸ்டுக்கும் கொடுக்கணும். அக்யூஸ்டு சொல்லக்கூடாது. அக்யூஸ்டுன்ற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த ஜட்ஜுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த ஜட்ஜை படிச்சு பார்ப்பாரு, இந்த கமிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அப்பதான் அவர் பக்க தரப்பை அவர் பார்லிமெண்ட்ல பேசுவார். இனிஷியலா மோஷன் கிரியேட் பண்றாங்க இல்லையா, இனிஷியேட் பண்றாங்க, அப்ப அவருக்கான அதிகாரம் கிடையாது அவர் பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அதை இனிஷியேட் பண்ணணும். அது இன்கொயரி கமிட்டி அதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அந்த ரிப்போர்ட்டை தான் அங்க கொடுப்பாங்க ஜட்ஜுக்கு. ஜட்ஜு அப்புறம் முடிவு பண்ணுவார். அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நான் தப்பு பண்ணல அப்படின்னு அவருடைய தரப்பை நியாயத்தை சொல்லலாம்.
அப்படின்றது அந்த பாயிண்ட். புரிஞ்சுங்களா துரை? பரத்குமார். புரிஞ்சுது சார். அப்புறம் வந்து லைக் ஐ மீன் இந்த இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர் வந்து கேன் பி இனிஷியேட்டட் இன் எய்தர் ஹவுஸ் தானே சார்? ஆமா, அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஈதர் ஆஃப் த ஹவுஸ். இப்போ இந்த ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா தீபக் மிஸ்ராவுடைய இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர் யாரு பண்ணிருக்காங்க? வைஸ் பிரசிடென்ட் வந்தாங்கன்னா யார் எந்த ஹவுஸ் பண்ணிருப்பாங்க? ராஜ்யசபா பண்ணாங்க. வெரி குட். அவ்வளவுதான்மா. இவ்வளவுதான் இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர். ரைட் கைஸ். So any doubts quickly in 1 minute ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். எல்லாருக்கும் கிளியரா? Can I get an answer from everyone, all participants? சார் சொல்லுங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சார். லைக் ஐ மீன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கம் ஃப்ரம் லெஜிஸ்லேச்சர் அப்படிதானே சார்? ஐ மீன் தோஸ் நான் ஐ மீன் எலெக்டட் எக்ஸிகியூட்டிவ். அப்புறம் வந்து இந்த பியூரோக்ராட்ஸ் கூட எக்ஸிகியூட்டிவ் தானே சார்? we don't call them as government servants. கரெக்ட் பரத். ஸ்லைட்ல குரூப்ல கண்டிப்பா அனுப்புவோம்மா, கண்டிப்பா அனுப்புவோம். டோன்ட் வரி. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்ஸ் நீங்க மனசுல கான்செப்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி क्वेश्चन கேட்டாலுமே வந்து you will be able to answer it. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்டா நம்மளுக்கு வந்து செஷன்ஸ் வரும். இன்னைக்கு ரொம்ப லேக் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஓகே. நெக்ஸ்ட் இயர்ல வந்து இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ், கரண்ட்லி ரெலவெண்ட் கவர்னன்ஸ் பேஸ்டு டாபிக்ஸ், நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, கவர்னன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட் கம்ப்ளீட்டாலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கிராஷ் கோர்ஸ்ல அப்படி முடிக்கவும் முடியாது. ரெகுலர் கோர்ஸ் ஆயிடும். எதெல்லாம் ரெலவெண்டா இருக்கு, எதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்குன்றது நம்ம எல்லா செஷன்ஸ்லயும் வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஸ்டின்ஸ் பேஸ்ட்ல நம்ம கேட்போம். இப்படிதான் நடக்கும் போகுது இதுக்கப்புறம் செஷன்ஸ். சரிங்களா? Hope that everything is fine. So we'll meet up in the next session. Thank you very much for joining. Thank you, students. Thank you, Sudhakar sir. You can end the meeting, sir. Thank you so much. Thank you very much, guys. Thank you. Students, doubts na kuda sir நீங்க personally நம்ம groupல இருப்பாரு. You can ask doubts. No issues. Okay. Thank you. Thanks everyone. Bye bye.